வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 48ஆம் பாகத்தில் காயல்பம் பற்றிய 2ஆம் வகுப்பில் மேலும் சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சென்ற வகுப்பிலே வித்து, விதை என்ற 2 சொற்களை பற்றிய கருத்துக்களை பார்த்தோம். வித்து என்றால் ஒரு ஜீவனின் அனுபவங்கள் அனைத்தும் பதிந்திருக்கின்ற காந்த கருமையம், அதாவது கேரக்டரைஸ்ட் பயோ மேக்னெட்டிக் டொமைன். இதுவே அந்த ஜீவனுடைய சந்ததிக்கான மூல சக்தியாக, புரோஜனி என்று சொல்லக்கூடிய மூல ஆற்றலாக இருக்கிறது. இந்த காந்த கருமையத்திற்கான ஒரு கொள்களம் வேண்டும். காந்த அலைகளை தனித்து பயணிக்க முடியாது அல்லவா? எனவே அவற்றை தாங்குகின்ற ஒரு கொள்களம் அவசியம். அதற்கு ரசாயனம், கெமிக்கல் கேரக்டர்ஸ், இந்த உயிரை பிரித்தெடுக்கின்ற வழியில் தோன்றியவை 7 தாதுக்கள். அதனுடைய ப்ராசஸ், அதை டைஜஷன், செரிமானம், ஜீரணம் சொல்கின்றோம். சரி, இப்போ இந்த உயிரின் இருப்பு தான் வாழ்க்கை என்று பார்த்தோம் என்றால், இந்த உயிரின் வரவு செலவு கணக்கு என்ன? எந்தெந்த வழிகளிலே நாம் உயிரை சம்பாதிக்க முடியும்? எந்தெந்த வழிகளிலே இந்த உயிர் சக்தியை நாம் செலவு செய்து கொண்டிருக்கின்றோம்? இருப்பு எவ்வளவு? இது ஏன் நமக்கு அவசியம்? இந்த கேள்விகளுக்கான விளக்கம் அவசியம். இப்ப முதலாவது, உயிர் எந்தெந்த வகைகளிலே நாம் பெற முடியும் என்றால், பூமியின் ஈர்ப்பு சக்தி ஒரு காரணம். 2வது, காஸ்மிக் ரேடியேஷன் சொல்லக்கூடிய பூமி முதற்கொண்டு மற்ற எல்லா சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள், பிரபஞ்ச ஆற்றல் வரைக்குமே எல்லாமே நமக்கு தொடர்புடையது. அங்க இருந்தெல்லாம் நமக்கு ஒரு நுண்மையான ஆற்றல் வந்து கொண்டே இருக்கும். 3வது, சுவாச காற்றின் மூலம் பெறக்கூடிய ஆற்றல். இந்த 3 வகையிலும் பெறக்கூடிய ஆற்றலே போதுமானது. உயிர் வாழ்க்கைக்கு இது போதுமானது. இதை கொண்டுதான் ஜீவசமாதியான சித்தர் பெருமக்கள் காலம் கடந்தும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சாதாரண குடும்பத்திலே, சமுதாயத்திலே உடல் சார்ந்த கடமைகளோடு இணைந்த மக்களுக்கு இந்த 3 வகையில் வரக்கூடிய உயிர் சக்தி போதுமா என்றால் நிச்சயமாக போதாது. அதனால் உணவை கொண்டே நம்முடைய உயிர் சக்தியின் பெரும் பகுதியை நாம் பெறுகின்றோம். இப்போ உணவில் இருந்து நமக்கு உயிர் சக்தி எப்படி கிடைக்கிறது? ஏற்கனவே பார்த்தோம். ஜீவந்த சக்தியாகட்டும், உயிர் சக்தியாகட்டும், அது நுண்மையான அலைகள். அது தனியாக நாம் எடுத்து பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடையாது. எனவே அவற்றுக்கு எல்லாமே கொள்களம் அமைந்திருக்கிறது. அந்த கொள்களமாக உள்ளதுதான் உணவுப் பொருட்கள். தாவரங்களையே நாம் உணவாக கொள்கின்றோம். அசைவத்தை சாப்பிட்டாலும் கூட அந்த அந்த பிராணிகள் தாவரங்களை உண்டுத்தான் வாழ்கின்றன பெரும்பாலும்.
மற்ற ஜீவன்களை உண்டு வாழ்வது எல்லாமே கொடிய விலங்குகள், காட்டில வாழக்கூடிய விலங்குகள். அது நமக்கு உணவாவது இல்ல. இப்படி நேரடியாகவும், மறைமுகமாகவும் தாவரங்களே அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவாக இருக்கின்றன. அப்ப அந்த தாவரங்களிலே நமக்கு தேவையான உயிர் சக்தி எப்படி, எங்கே மறைந்திருக்கிறது? அது எப்படி நாம் பிரித்தெடுப்பது? இந்த ப்ராசஸ் உணவிலிருந்து உயிர் சக்தியை பிரித்தெடுக்கின்ற வழிதான் செரிமானம். அதுல என்னாகிறது? நாம் வாயிலே போட்ட உணவை நன்கு மெல்லுகின்ற போது, நாக்கிலே சுரக்கின்ற உமிழ்நீரோடு கலந்து அது அரைக்கப்பட்டு கூழாகிறது. அந்த திரவ நிலையில் இருக்கின்ற உணவை விழுங்குகிறோம். அது இரைப்பைக்கு போன உடனே அங்க இருக்கின்ற அமிலங்களோடு அது கலந்து, மேலும் அது செரிமானத்திற்கு உட்படுகிறது. பிறகு அது குடலிலே பயணித்து ஒரு வழியாக சத்துக்கள் ஈர்க்கப்பட்ட பிறகு, உடலுக்கு தேவையில்லாத ரசாயனங்கள் எல்லாமே, அணுக்கள் எல்லாமே மலமாக வெளியேறி விடுகிறது. இப்போ இது செரிமானம் முடிந்து விட்டதா என்றால், உணவு என்ற செரிமானம் முடிந்துவிட்டது. ஆனால் இதில இருந்து ரசமாக மாறியது, அதனுடைய பயணம் இரத்தமாக மாறி, இரத்தத்திலிருந்து கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என்று 7வது தாதுக்காக மாறுகின்ற போதுதான், அந்த 7வது தாது நமக்கு உயிர் சக்தியாக அமைந்திருக்கிறது. அப்போ இந்த உணவிலிருந்து உயிரை பிரித்தெடுக்கின்ற ஒரு வழிவகைதான் செரிமானம். அதிலே அடைகின்ற மாற்றங்கள் 7 தாதுக்கள். அந்த 7 தாதுக்கள் சேர்ந்ததே நம்முடைய உடல் உறுப்புக்கள். அந்த உறுப்புக்கள் சேர்ந்ததே நம்முடைய உடல். அப்ப அடிப்படையில் எல்லா உடல் உறுப்புகளுக்கும் 7 தாதுக்கள். இந்த 7 தாதுக்களுக்கு அடிப்படை உயிர் சக்தி. அந்த உயிர் சக்திக்கு அடிப்படை ஜீவகாந்த சக்தி. இது எல்லாமே அந்த நுண்மையான கண்களுக்கு புலப்படாத ஆற்றல், எனர்ஜி பார்ட்டிகல்ஸ். சரி, இப்போ அ இந்த உணவிலே எவ்வளவு வரவு செலவு கணக்கு வருது பாருங்க. ஒரு இந்த பனை மரத்திலே கிடைக்கிறது நுங்குன்னு சொல்லுவோம். அந்த தோலை நீக்கி சாப்பிடுபவர்கள் உண்டு, அப்படியே சாப்பிடுபவர்களும் உண்டு. எப்படி இருந்தாலும் அது சுவையாக இருந்தது அப்படி சொன்னா, அதை சாப்பிட்டுக் கொண்டே இருக்கலாம். வயிறு நிறைந்தது என்று சொல்ல முடியாது. அதேபோல அது எவ்வளவு சாப்பிட்டாலும், அது ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள செரித்து போகும் வயிற்றிலே. அது கனமாக தெரியாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பனை மரத்துக்கு அடுத்து உயரத்தில் இருப்பது தென்னை மரம். தேங்காய். இந்த தேங்காயிலேயே நமக்கு போதுமான அனைத்து சத்துக்களும் இருக்கிறது. அது மட்டுமே ஒரு நாளைக்கு போதும் என்று சொல்லக்கூடிய இயற்கை வைத்தியத்தில சாதித்தவர்கள் உண்டு ஒரு சில பேர். ஒரு நாளைக்கு ஒரு தேங்காய் சாப்பிட்டா போதும், உணவே தேவையில்லை என்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்து பார்க்கிற போது பழ வகைகள். இதுல எல்லா பழ வகைகளுமே நமக்கு எளிதில் செரிக்கக்கூடியவை தான். அதுக்கு கீழாக வருகின்ற போது தானிய காய்கறிகள் அடுத்தது. பழங்களுக்கு அடுத்தது காய்கறிகள். இந்த காய்கறிகளிலே பூமிக்கு மேலே விளைபவை, பூமிக்கு உள்ள கீழே விளைபவை என்று 2 உண்டு. பூமிக்கு மேல் விளையக்கூடியவை எல்லாமே எளிதில் செரிக்கக்கூடியது. பூமிக்கு கீழ் விளைபவையில கேரட்டு, முள்ளங்கி கொஞ்சம் விதிவிலக்காக இருக்கிறது. ஆனால் உருளைக்கிழங்கு, மற்ற கிழங்கு வகைகள் எல்லாமே சற்றே ஹார்ட் டயட் என்று சொல்வார்கள். அவ்வளவு எளிதில் செரிக்க முடியாது என்பது. இதை அடுத்து வரக்கூடியது தானிய வகைகள். அதற்கு அடுத்தது பருப்பு வகைகள். அதை அடுத்து வரக்கூடியது அசைவ உணவு. இப்போ என்ன வரிசைப்படுத்தியிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா, செரிப்பதற்கு எளிதாகவும், அதிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் அதிகமாகவும். இதுதான் நாம் உணவை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு இலக்கணம். எளிதில் செரிக்க வேண்டும். அதிலிருந்து அதிகப்படியான சக்தி நமக்கு வேணும்.
இப்போ உணவில் இருந்து சக்தி கிடைக்கிறது என்றாலும், உணவை செரிப்பதற்கும் சக்தி வேணும். சக்தி இல்லாம செரிக்க முடியுமா? அப்போ ஒரு நுங்கு சாப்பிடுறோம். எவ்வளவு சக்தி செலவாகும் செரிப்பதற்கு? எவ்வளவு சக்தி அதில வரவாகும்? என்ற ஒரு கணக்கில உதாரணமாக ஒரு 100 கலோரின்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 5 கலோரி செலவாகும். 100 கலோரி நமக்கு வரவாகும். அப்ப லாபம் 95 கலோரி நமக்கு வரவாகும். உடம்புக்கு நல்லது. அடுத்து தேங்காய் வருகின்ற போது, தேங்காய் சற்றே கடினமானது தான் என்றாலும் கூட, அது மட்டுமே உணவாக கொண்டால் நமக்கு அதுவே போதுமானது. மற்ற எந்த உணவும் தேவையில்ல. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு, இயல்பாக செயல்படக்கூடிய வாழ்க்கைக்கு அது போதுமானதாக வாழ்ந்து காட்டுறவங்க இருக்கிறாங்க. அதை அடுத்து பார்க்கிறபோது பழ வகைகள். இது ஒரு 10% செலவாகும். 90% நமக்கு உயிர் சக்தி வரவாகும். இப்படியே கீழே வர வர பார்த்தீங்கன்னா, அந்த உணவினுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அணு திணிவு கூட கூட அதை செரிப்பதற்கு அதிக சக்தி தேவைப்படும். அப்ப என்ன ஆகிறது? அப்படியே குறைந்து கொண்டே வந்து, இப்போ கிழங்கு போன்ற உருளைக்கிழங்கு போன்றதெல்லாம் ஹார்ட் டயட் சொல்கிறார்கள். அதை உண்ணுகின்ற போது செரிப்பதற்கு கொஞ்சம் அதிகமான சக்தி செலவாகும். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலும் 100% கிடைக்கும் வச்சுக்கங்களேன். ஆனால் அசைவத்துக்கு போகிற போது, நமக்கு செரிப்பதற்கான ஆற்றல் வந்து குறைந்து கொண்டே வந்து, கிட்டத்தட்ட ஒரு 100% மேல் செலவாகும். கிடைப்பது 100 தான் கிடைக்கும். அப்போ அசைவம் நமக்கு சோர்வை ஏற்படுத்தும். உடல் உறுப்புகளுக்கும், உயிர் சக்திக்கும் அது இழப்பாக இருக்கிறதுனால, அது சோர்வை ஏற்படுத்தும். அதனால தான் மனித உடலே வந்து சைவ உணவுக்கு தகுந்தாற்போல் தான் மனித உடல் இருந்திருக்கிறது. அசைவத்திற்கான கூறு இங்கே மிக குறைவு. இது உணவு கிடைக்காத போது வேட்டை சமுதாயமாக இருந்தாங்களே, ஆதி காலத்துல. அப்படி வந்த ஒரு பழக்கத்தின் காரணமாகத்தான், அந்த சாப்பிட முடியாத அந்த அசைவத்திற்கு மசாலா பொருட்களை பூசி, எண்ணெயில வறுத்து, அதுக்கு சுவையை கூட்டி சாப்பிடுகிறோமே தவிர, உண்மையில் சதையில சுவை கிடையாதுங்க. அது சாப்பிடவும் முடியாது. சரி. இப்போ இந்த உயிர் சக்தி எந்தெந்த வகையிலே செலவாகிறதுன்னு பார்ப்போம். பூமியின் சுழற்சியால் நமது உடலிலே இருந்து உயிர் சக்தி வெளியேறுவது நிரந்தர செலவு. இது எப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம்? இப்போ அம் ஞாயிற்றுக்கிழமை அலுவலகத்துக்கோ வேற எந்த வேலையும் கிடையாது. ஓய்வாக இருக்கக்கூடிய நாள். அப்போ அத்தனை உயிர் சக்தி நமக்கு மிச்சமாகணும் இல்லையா? ஆனாலும் அன்றைக்கு உணவு எடுத்துக்கொள்ளத்தானே செய்கிறோம். ஓய்வு நாள் என்பதற்காக உண்ணாமல் இருக்கிறோமா? பிறகு ஏன் உண்ணுகிறோம் என்றால், இந்த உயிர் சக்தி பூமியின் சுழற்சியின் காரணமாக ஒரு பகுதி அந்த என்ன சொல்லுவாங்க? சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் சொல்றாமே. ஈர்ப்பு விலக்கும் ஆற்றல். அதை இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்போ 2 குழந்தைகள் கையை கோர்த்துக் கொண்டு சுத்துவாங்க பாருங்க. அதுக்கு ஒவ்வொரு பகுதி ஒரு பேர் இருக்கும். அப்படி சுற்றுகின்ற போது கை நழுவி விட்டால் 2 குழந்தைகளும் எங்க விழுவாங்க? உள் பக்கமா? வெளி பக்கமா? வெளியே தான் விழுவாங்க. ஏனென்றால் ஒரு சுழற்சி ஏற்படுகின்ற போது விலக்கு விசை ஏற்படுகிறது என்றது நமக்கு தெரியும். அப்ப வெளியே எடுத்து வீசப்படும். இப்ப பூமியை ஒட்டி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், பூமி மணிக்கு எவ்வளவுங்க? 25,000 மைல் சுற்றளவுல ஒரு வேகத்துல தன்னைத்தானே சுற்றிக் கொண்டிருக்கிறது. 1050 மைல் வேகத்துல சூரியனை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப இந்த வேகத்துல ஓடுகின்ற போது ஒரு ஒரு அலையியக்க தத்துவத்தின்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்படும் இல்லையா? ஒரு விரிவலை, ஒரு விலக்கு விசை ஏற்படும் இல்லையா? அதுதான் நம்முடைய உடலிலிருந்து நமக்கு தெரியாமலேயே நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் எப்போதும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிரந்தர செலவு. சரி. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் பாருங்க. இப்போ
ஒரு 4 நாட்கள் உபவாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உபவாசம் தொடங்குறதுக்கு முன்பு எடை எடுத்துக்கொள்ளுங்க. உபவாசம் முடியிற போது என்ன எடை வருதுன்னு பாருங்க. அப்போ 1 கிலோவாவது எடை குறைந்திருக்கும். இப்ப இந்த 1 கிலோ எடை எங்கே குறைந்தது? உடல் உறுப்புகள் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. எதுவுமே தேஞ்சு போகல. எதுவுமே மறைந்து போகல. எல்லா உறுப்புகளும் நகம் வரைக்கும் எல்லாமே சரியா தான் இருக்குது. இப்ப இந்த 1 கிலோ அளவுக்கு எது குறைந்தது நம்மிடத்தில இருந்து? எடை போட்டு பார்க்கிற போது 1 கிலோ குறைவாக தெரிகிறது. இந்த 1 கிலோ அளவுக்கு எது வெளியே போனது? எப்படி வெளியே போனது? நமக்கு தெரியாம. நம்ம சொல்றோம், எனக்கு தெரியாம வீட்ல எறும்பு அ இது கூட ஈ கூட நுழைய முடியாது சொல்றோமே. நம்ம உடம்புல இருந்து நமக்கு தெரியாம 1 கிலோ எங்க போச்சுங்க? ம். இதுதான் உயிர். நம்ம ஒண்ணும் செய்யாம சும்மா உட்கார்ந்தாலும், அந்த உயிர் சக்தி இழப்பு ஏற்படுவதனால் தான் இது நட்டம். இது தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் ஏற்படக்கூடிய ஒரு நிரந்தரமான செலவு. பிக்ஸட் எக்ஸ்பெண்டிச்சர். மாற்றத்துக்கு உட்பட்ட செலவு என்ன? இது நிரந்தர செலவு. இன்னொரு வகை செலவு மாற்றத்திற்கு உட்பட்டது. இது என்னென்ன வகையில ஞாயிற்றுக்கிழமை ஓய்வா இருக்கிறோம். அவ்வளவு சக்தி செலவாகாது. வார நாட்களிலே உழைக்கிறோம். அதிகமான சக்தி செலவாகுது. அப்படி என்றால், இந்த உயிர் சக்தி அ எப்படி நமக்கு எந்தெந்த வகையில செலவாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஏற்கனவே சொன்னது போல உணவை செரிப்பதற்கும் சக்தி செலவாகும். அடுத்தது உறக்கத்தின் போதும் உயிர் சக்தி செலவாகும். அப்புறம் அ தாம்பத்தியத்தின் போதும் உயிர் சக்தி அதிக அளவில செலவாகும். உழைப்பில் அதிக அளவுக்கு செலவாகும். எண்ணத்தின் மூலமாகவும் உயிர் சக்தி செலவாகும். அப்போ அ உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம். இந்த 5 வகையிலயும் உயிர் சக்தி செலவாகும். இதுவரைக்கும் நம்ம யோசிச்சே பார்த்திருக்க மாட்டோம். உறங்கும்போது உயிர் சக்தி கூடும் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது எப்படி செலவு? ம். உணவுல சத்து வருதுன்னு தெரியும். எப்படி செலவு? எல்லாம் கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து பார்க்கின்ற போதுதான், இந்த வரவு செலவு இல்லாமல் வாழ்க்கையே கிடையாதுங்க. ஏதோ பணத்த குடுக்குறது, வாங்குறது மட்டும் தான் வரவு செலவுன்னு நெனைக்கிறோம். இந்த உலகமே வரவு செலவு கணக்குல தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ 4 வழியில் கிடைக்கின்ற உயிர், அதாவது ஈர்ப்பு சக்தி, கோள்களின் ஆற்றல், சுவாச காற்று, உணவு என்ற 4 வழிகளில் கிடைக்கின்ற உயிர் சக்தியை 5 வழிகளில் செலவு செய்கிறோம். ஒரு வழியில் நம்மை கேட்காமலேயே செலவு ஆகிக் கொண்டும் இருக்கிறது. மொத்தம் 6 வகைகளிலே உயிர் சக்தி செலவாகிறது. ஒன்றும் மாற்ற முடியாது. மற்ற 5ம் எப்படி மாற்றத்துக்கு உட்படுதுன்னு பார்ப்போம். இப்போ ஏற்கனவே பார்த்தோம். உணவு செரிப்பதற்கும் உயிர் சக்தி செலவாகும். அப்போ உணவிலே செலவு செரிப்பதற்கானது, வரவு அந்த உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய அதிகப்படியான உயிர் சக்தி. அப்போ உணவிலே சரி. இதுல அடுத்தது என்ன? உணவு, உழைப்பு. இந்த உழைப்பில எப்படி நமக்கு உயிர் சக்தி செலவாகுது? எந்த தொழில் செய்தாலும் உடலைக் கொண்டு, அறிவைக் கொண்டு, மூளையைக் கொண்டு தான் செயல்படுத்துகிறோம். அப்போ எல்லா இயக்கத்திற்கும் ஒரு எனர்ஜி, சக்தி இல்லாமல் இயக்கம் இல்லை. சக்தி இல்லாமல் இயக்கம் இல்ல. அப்ப இயங்குகின்ற போது சக்தி செலவாகத்தான் செய்யும். சரி. இப்போ இந்த உழைப்பின் மூலம் வரவு செலவு கணக்கு எப்படி நடக்குது அப்படின்றத குறிப்பிடுகின்ற போது என்ன சொல்றாங்க? இப்போ உழைக்கிறோம், நமக்கு பணம், ஒரு ஊதியம் கிடைக்கிறது, கூலி கிடைக்கிறது, சம்பளம் கிடைக்குது. இந்த இடத்துல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று ஒரு சொலவடை உண்டு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஹெல்த் இஸ் வெல்த் என்று சொல்லுவாங்க. ஏன் இந்த சொலபடி சொல்லப்பட்டது? நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பது நோய் நோயுற்ற அந்த உடலுக்கு செல்வம் குறைவதாகவும், நோயற்ற உடலுக்கு செல்வமே அதுதான் என்பதாகவும் ஏன் ஒரு கருத்து செல்வத்தோடு உழைப்பு இணைக்கப்பட்டது.
என்ற ஒரு கருத்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, உடல் ஆற்றல் தான் உழைப்பின் மூலம் பணமாக மாறுகிறது. சரி, எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும் என்று சிந்திப்பதை விட, எவ்வளவு உயிர் சக்தியை செலவு செய்ய வேண்டும் என்று யாராவது சிந்திக்கிறாங்களா? ம். காலையில 4 மணிக்கு நம்ம வெளிய போனோம்னா, சில பேர் கடைய திறந்திருப்பாங்க, சில பேர் வெளிய எங்கெங்கோ போயிட்டுருப்பாங்க. இரவு நள்ளிரவு நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிலர் யாராவது வெளிய போயிட்டு வந்துட்டு என்ன அப்டின்னா, ஏதோ ஒரு காரணம் தொழில் சொல்லுவாங்க. இப்படி 24 மணி நேரத்துல அதிகப்படியான நேரம் மனிதன் உழைத்துக் கொண்டே இருக்கிறான். எதுக்கு என்று கேட்டால், அப்பதான் நல்ல வசதியா இருக்க முடியும் என்ற ஒரு விடை கிடைக்கிறது. இப்போ ஆரம்பத்தில் தொழில் என்ற ஒரு அமைப்பு ஏன் தோன்றியது? மனித வரலாற்றிலே முதல் முதல் தோன்றிய தொழில் என்னங்க? உணவுக்கான விவசாயம் தானே முதல் தொழில். அப்புறம் உடை, வீடு, மருத்துவம், கல்வி இப்படி தேவைகள், போக்குவரத்து என்று தேவைகள் விரிந்து கொண்டே வர வர ஒவ்வொன்றுக்கும் இன்றைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் விஞ்ஞானம் பலவற்றை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. மக்களும் பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். சரி. இவற்றெல்லாம் பயன்படுத்துகின்றதற்காக நாம் பணம் சம்பாதிச்சாகணும். பணம் எல்லாம் எதுவுமே இலவசமா கிடைக்காது. அதற்கு உழைக்கிறோம். அப்போ ஒரு காலத்தில் தொழில் என்று தோன்றிய போது, உடல் தேவைகளுக்காக தொழில் செய்கிறேன் என்ற இலக்கணம் இருந்தது. இன்றைக்கு என்ன இலக்கணம் என்றால், தொழில் செய்வதற்காகவே வாழ்கிறோம். தொழில் செய்வதற்காகவே வாழ்கிறோம். அப்ப வாழ்க்கை தேவைகளுக்காக தொழில் செய்து போய், தொழில் செய்வதே வாழ்க்கை என்று மாறிவிட்டால், பிறகு என்னத்தை எங்க எப்படி அனுபவிக்க போறீங்க? ம்? நாளைக்கு வசதியா நல்லா இருக்குன்றதுக்காக, இன்றைக்கு கஷ்டப்படுகிறான். இந்த விதி கானல் நீர் போனது. கானல் நீர் எப்படி இருக்கும்? அங்க போனா கிடைக்கும், அங்க போனா கிடைக்கும். அதுபோல இவ்வளவு பெற்றுவிட்டால் நான் நிம்மதியா இருப்பேன். இவ்வளவு சம்பாதிச்சா நான் நிம்மதியா இருப்பேன். என்று பிறவிகள் மாறிக்கொண்டே போகிறதே தவிர, எந்த பிறவியிலேயும் யாருமே நான் நிறைவாக வாழ்ந்து விட்டேன் என்று சொல்லவில்லை. அப்ப பொருள் ரீதியாக பார்க்கிற போது, அதுல நிறைவு என்பது இல்லை. ஏன்னா நிறைந்தது சொல்வது யாருங்க? மனசு. அது சொல்லாது. அப்ப என்ன ஆகுது? அளவுக்கு அதிகமாக உழைக்கின்ற போது, ஓய்வு இல்ல உடம்புக்கு. சரியான உணவு இல்ல. சரியான ரிலாக்சேஷன் ஓய்வு இல்ல. அப்ப உடல் நோய்வாய்ப்படுகிறது. இப்போ நோய் வந்து விட்டால் மருத்துவமனையில இலவசமாவா மருந்தும் பார்ப்பாங்க. ம். எங்கே போனாலும் முதல்ல டெபாசிட் கட்டினதுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறான்? நம்ம மாரி அவனுக்கும் ஆசை. அவ்வளோ பெரிய மருத்துவமனை கட்டி வச்சுக்கிட்டு இலவசமாவா அவன் வைத்தியம் பார்க்க முடியும்? போட்ட காசு எடுக்கணும் இல்லையா? பல மடங்கு. அவனும் நம்ம சம்பாதிச்ச காசெல்லாம் கொள்ளையடிச்சு, ஐசியு இன்டென்சிவ் கேர் யூனிட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. உண்மையில் அது இன்டென்சிவ் கேஷ் யூனிட். எவ்வளவு பில் போடுறாங்கன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. என்ன பண்றாங்க யாருக்கும் தெரியாது. அவங்க போடுறது தான் பில். இப்போ என்னாச்சு? இழந்த ஆரோக்கியத்தை திரும்ப பெறுவதற்காக பணத்தை செலவு செய்றோம். இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, நாம் சம்பாதித்த பணத்தை விட நோய் வந்துவிட்டால், ஆரோக்கியத்தை திரும்ப பெறுவதற்காக நாம் செலவு செய்கின்ற பணம் அதிகமாகவே இருக்கும். அதனால தான் ஹெல்த் இஸ் வெல்த். உடல் ஆரோக்கியத்தை, உடல் நலத்தை செலவு செய்து தான் சம்பாதிக்கிறோம். அப்போ அந்த பணத்தை எவ்வளவு சிக்கனமா, அர்த்தமுள்ளதா செலவு பண்ணணும். இல்லைங்களா? உடம்பையே உருக்கித்தான் பணத்தை சேர்த்திருக்கிறோம். அப்ப அந்த பணத்தை செலவு செய்வதில எவ்வளவு பொறுப்பு இருக்கணும், அக்கறை இருக்கணும், சிக்கனம் இருக்கணும் பாருங்க. 5000 கோடிக்கு கல்யாணம் பண்ணுனாரு எங்க அம்பானி. ஏன்? அது அவர் ஒண்ணும் உழைக்கல. தானா வந்த காசு.
மக்களுடைய அறியாமையின் காரணமாக தானா சேர்ந்த கூட்டம்ன்ற மாதிரி தானா சேர்ந்த காசு. அதெல்லாம் மதிப்பு தெரியாம செலவு பண்ணலாம். ஆனா உழைப்பாளி அப்படி செலவு செய்ய முடியுமா? யோசிக்கணும் இல்லையா? எனவே இந்த உடல் எந்த அளவுக்கு உழைக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறது, இயற்கை நீதி இருக்கிறது. அதை மதித்து அளவோடு அதை காத்து கொள்ளவில்லை என்றால் உடல் என்னாகும்? இப்போ வியாபாரத்துல வாங்குறோம் கொடுக்குறோம், வாங்குறோம் கொடுக்குறோம். டெபிட் கிரெடிட் இல்லாத வியாபாரம் கிடையாதுங்க. நாம பொருளை கடனுக்கு வாங்குவோம், நம்ம விற்கிறத கடனுக்கு விற்போம். இவங்க திருப்பி கொடுத்துட்டு இருப்பாங்க, நாம திருப்பி கொடுத்துட்டு இருப்போம். இதுதானே பிசினஸ். போட்ட முதல் மட்டுமே யாரும் வச்சு வியாபாரம் பண்ண மாட்டாங்க. டெபிட் கிரெடிட் இருக்கத்தான் செய்யும். அப்போ இதுல யாரும் வியாபாரம் சிறந்து சொல்லுவாங்களே தவிர கடன் வாங்குறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம கொடுத்த கடன் வரல, நம்ம இவனுக்கு திருப்பி கொடுக்க முடியாது. இவன் விடுவானா? அப்போ ஒவ்வொருத்தனும் கடன் கொடுத்தவன நம்ம நெருக்க ஆரம்பிப்பான். அப்போ எஸ்கேப் ஆகி நம்ம தலைமறைவாக போற நிலைமைக்கு வந்துடும். அப்ப வீட்டுக்கே வந்துருவாங்க. எங்க ஆள் இருக்கிறாரு அப்படின்னு. இப்ப அக்கம் பக்கம் வீட்டுல என்ன சொல்லுவாங்க? வியாபாரம் பண்றாருன்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கான் போல் இருக்கு. கொடுத்தவன்லாம் வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கிறான்பாங்க. அப்போ கொடுத்து வாங்கி கொண்டிருந்த வரைக்கும் வியாபாரம் என்று பேரு. கொடுக்க முடியாமல் வாங்கிவிட்ட பணம் கடன் என்று பேர். இப்ப அவனுக்கு கடன்காரன் பேர், வியாபாரின் பேர் இல்ல, கடன்காரன் பேர். அதே போல 4 வழிகளில் உயிர் சக்தி வருகிறது. அதை சிக்கனமாக செலவு செய்கிறோம். மீதி இருப்பா இருக்குது, உடம்பு ஆரோக்கியமா இருக்குது. இதுதான் வாழ்க்கை. வரவுக்கு மேல உயிர் சக்தி செலவு செய்கிறோம், அல்லது வந்தது எல்லாமே செலவு செய்யறோம். ஒரு காலம் வரைக்கும் உடம்பு சமாளிச்சுட்டே வருது. ஒரு நாள் உடம்பு திடீர்னு படுத்துறது, வேர்த்து விறுவிறுத்து விழுந்துருது. உடனே தூக்கிட்டு போறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. பிபி அதிகம், ரத்தம் குறைவு, அப்படி இப்படின்னு பல வியாதிகளை சொல்றேன். இப்போ நமக்கு என்ன பேருங்க? உயிருக்கு நாம் கடன்காரன் ஆக்கிறோம். உயிர் இருப்பு வைக்காம செலவு செய்து பணத்தை சம்பாதிச்சதுனால பேங்க் பேலன்ஸ் கூடுச்சு, ஹெல்த் பேலன்ஸ் குறைஞ்சு போச்சு. அப்ப உயிருக்கு நாம் கடன்காரன் ஆகிறோம். அதற்கு இன்னொரு பெயர் நோயாளி. இப்ப இந்த கடனை எப்படி திருப்பி செலுத்த முடியும்? உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அது செகண்ட் ஹேண்ட் தான். மீண்டும் ஒரிஜினல் இடத்துக்கு வரவே முடியாதுங்க. எந்த வியாதியா இருந்தாலும் அது முழுமையாக 100% சுத்தமாகி மறுபடியும் நான் பழையபடி வந்துட்டேன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. மீண்டும் அந்த வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது மருத்துவ இலக்கணமே. அதனாலதான் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். வருமுன் காத்து கொள்வதுதான் பாதுகாப்பை தவிர நோய் வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற நிலைமை எல்லாமே நம்மை கடன்காரனாக்கிவிடும். எனவே health is wealth because health is converted into wealth. If we know how much health should be converted into wealth, then we can enjoy both health and wealth. Otherwise, we have to spend all the wealth to regain the health in ICU. அதாவது எவ்வளவு உயிரை செலவு செய்து எவ்வளவு பணத்தை சம்பாதிப்பது, இந்த கணக்கு தெரிந்துவிட்டால் உயிரையும் காப்பாற்றிக்கலாம், பணத்தையும் காப்பாற்றிக்கலாம். இந்த இலக்கணம் தெரியவில்லை என்றால் பணத்தை சம்பாதிப்பதற்காகவே உயிரை செலவு செய்துவிட்டு ஒரு நாள் இழந்த உயிரை மீட்பதற்காக சம்பாதித்த பணத்தை புற செலவு செய்ய வேண்டி வரும். இதுதான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கு விளக்கம். சரி, உணவு, உழைப்பு. அடுத்தது உறக்கம். இப்ப உறக்கத்துல உயிர் சக்தி கிடைக்கும் என்பதுதான் பொதுவான செய்தி. இதுல இழப்பு நட்டம் எப்படி வரும் என்றால், வரவு உயிர், செலவு கனவு. கனவு காண்றமே,
அதுல உயிர் சக்தி செலவாகாதா? உயிர் சக்தி அனுபவங்களின் கசிவே கனவு, வேற ஒண்ணும் இல்லை. இந்த கனவு இல்லாத தூக்கம் அதுதான் நமக்கு அளப்பரிய சக்தியை கொடுக்கக்கூடியது. ஒரு நாளைக்கு 8 முறை, இப்ப 8 மணி நேரம் தூங்குறோம்னா 8 முறை கனவு வரும், 8 முறை ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறோம் அப்படின்னு சயின்ஸ் ஒரு விளக்கம் சொல்லுதுங்க. அதாவது ரெம் ஸ்லீப், டீப் ஸ்லீப் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸ்லீப், ரெம் ஸ்லீப், டீப் ஸ்லீப் அப்படின்னு. கனவு வர்ற போது இமைகள் துடிக்குமா, அதான் ரெம் ஸ்லீப், ரேபிட் ஐ மூமெண்ட் அப்படின்றாங்க. அப்ப சாதாரண தூக்கத்திலிருந்து கனவுக்கு போய் கனவிலிருந்து ஆழ்ந்த தூக்கத்திற்கு போகும். கனவு முடிந்த பிறகு ஒரு ஆழ்ந்த தூக்கம் போகுன்றாங்க, டீப் ஸ்லீப். ஸோ இப்படி நாம் தூங்குகின்ற நேரத்தை பொறுத்து இந்த 3 நிலைகளில் போய்கிட்டு இருக்கோம். இந்த டீப் ஸ்லீப்ல கிடைக்கக்கூடிய எனர்ஜி அபரிமிதமானது. அதை வைத்து தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே தவிர, மேலோட்டமான தூக்கம் நமக்கு அவ்வளோ ரிலாக்ஸேஷன் கொடுக்காது. கனவுலையும் நமக்கு நல்ல கனவுன்னா கூட பரவாயில்ல, கெட்ட கனவுன்னா வேர்த்து விறுவிறுத்து எந்திரிச்சிடுறோம். அப்போ உடலே பாதிக்கப்படும். அது மட்டும் இல்ல, ஒரு கெட்ட கனவு வருதுன்னு வச்சுங்களேன், அடுத்த நாள் கண் விழித்தது முதல் அந்த நாள் பூரா பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி நம்முடைய செயல்பாடே சரியா இருக்காது. கவனிச்சு பாருங்க. எப்பெல்லாம் தீய கனவுகளை நாம் காண்கின்றோமோ, அந்த நாள் பொழுது நமக்கு சரியான சிந்தனை திறமாகட்டும், உழைப்பாகட்டும், எதுலயுமே மனசு சரியா செட் ஆகாது. அப்போ கனவுகள் நம்மை பாதிப்பது இல்லை என்றாலும் கூட, கனவுகள் நிகழ்வது இல்லை என்றாலும் கூட, அதன் பாதிப்பு நம்மிடத்திலே இருக்கத்தான் செய்யும். அப்ப நல்ல கனவுகள் வரணும் அப்படின்னா, சாத்தியமான நல்ல ஒரு வாழ்க்கை இருந்தா தான் நல்ல கனவுகள் வரும். உறக்கத்தில் கனவு செலவு, உயிர் சக்தி வரவு. உழைப்பில பணம் வரவு, உயிர் சக்தி செலவு. உணவுல உயிர் சக்தி வரவு, செரிமானம் செலவு. இப்ப அடுத்தது தாம்பத்தியம். இந்த தாம்பத்தியத்தில் அதிகப்படியான உயிர் சக்தி செலவாகும். வரவு என்ன? இன்பமும் சில சந்ததிகளும். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்துடி கண்ணே உள என்றாரு வள்ளுவ பெருந்தகை. இந்த உலகமே இன்றைக்கு காமத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. அது உலகம் செய்கின்ற பெரும் பிழையா அல்லது இயற்கை உண்மையான்னு தெரியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் மாறி 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 ஒரு கேவலமான நாகரிகத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. 10 வயது சிறு குழந்தைகள் அப்படிலாம் இதுல என்ன ஒரு மனிதனா விலங்கா என்று யோசிக்கிற அளவுக்கு இதுல தரம் கெட்டு போயிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்றால் நிறைவு இல்லாத ஒரு தாம்பத்தியம். இதுல இதுக்கு இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதாவது காமத்திலிருந்து கடவுளுக்கு என்று சொல்வார்கள். ஆனா இதுல என்ன ஒரு அடிப்படை அப்படின்னா, ஒரு திரைப்படம் பார்த்தேன், மிக அற்புதமான ஒரு தெலுங்கு திரைப்படம். அது என்ன சொல்றாருன்னா, கதாநாயகன் இந்த காதல் கவர்ச்சி என்பது எல்லாமே ஒரு ஹார்மோனுடைய வெளிப்பாடு. அதெல்லாம் வெறும் பொய். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உண்மை கிடையாது. ஹார்மோன் இல்லைன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அவர் இருப்பார். அப்ப அவர் நாடுகின்ற கதாநாயகி வெறுப்பாகி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஏதோ ஒரு 2 பேர் சொல்றாரு. அது என்ன ஹார்மோன் அப்படின்றதுக்கு சொல்றாரு. இது ஆணுக்கும், பெண்ணுக்கும் இந்த 14 வயதுக்கு பிறகு சுரக்கக்கூடிய ஹார்மோன். இது 40, 45 வயதுல அது நின்று போயிடும். ஆண்களுக்கு 60, 70 வயது வரைக்குமே அது நீடிக்கும் என்று ஒரு கருத்து சொல்றாங்க. இதுல இன்னும் சிந்திக்கிற போது பெண் இயல்பு பெண் உடலிலே இந்த ஹார்மோன் அந்த 15, 16 வயது பக்குவமாக 2 வயசு ஆறப்போது இந்த ஹார்மோன் அதிக அளவிலே சுரக்கிறது. அதனால்தான் எளிதில் ஆட்படக்கூடிய ஒரு நிலைமை பெண்களுக்கு இருக்கிறது. எந்த பையனை நம்பி ஏமாந்துருவாங்க. அவன் நம்பி ஏமாந்துட்டான். எப்படி நம்புனீங்க? எதன் அடிப்படையில் அவனை நம்புனீங்க? யோசிச்சு பாருங்க. வெறும் கவர்ச்சியின் அடிப்படையில. அப்ப இப்படிப்பட்ட பெண்கள் எளிதில் ஏமாந்து போவாங்க.
அந்த ஆற்றலை இப்ப காயல் பயிற்சி கத்துட்டு இருந்து வச்சுங்களேன், இந்த ஆற்றல் மூளைக்கு போகும். அப்ப சிந்திக்கின்ற திறம் அதிகமாகும். அப்ப சிந்திக்கின்ற பெண்கள் தகுந்தவனை தேர்ந்தெடுப்பாங்க. இல்லைன்னா வேண்டாம் விலக்கிருவாங்க. திருமணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலான்ருவாங்க. ஸோ இப்படி இந்த ஹார்மோனுடைய அந்த சுரப்பியினுடைய வேகம் வந்து பெண்களுக்கு 15, 16 வயதில் அதிகமாக இருந்து, அது அப்படியே குறைந்து கொண்டே 40ல் நின்றே போகும். அதுக்கு பிறகு நாட்டம் இருக்காது. ஆனா ஆண்களுடைய உடல் பாகுபாக என்ன பாருங்க, அது 16, 18 வயதில தொடங்கக்கூடிய அந்த ஹார்மோனுடைய செக்ரிகேஷன் 60, 70 வயது வரைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டே கொஞ்சம் குறையுமே தவிர இருந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்ற இல்லறத்துல இங்க 40 முடிஞ்சு போகுது, இங்க 70 வரைக்கும் தேவைப்படுது. என்ன பண்ணுவோம்? அப்ப என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியுமா இயற்கையை? அப்ப இந்த கல்வி, இந்த உடல் கூறு இளமையிலே கற்றுக் கொடுக்கப்பட்டு விட்டால், இப்போ ஆண்களுக்கு என்ன? ஓ! இவன் என்ன இருந்தாலும் இவ்வளவுதான்ப்பா லைஃப். இதுக்கு மேல நம்ம எதிர்பார்க்கிறத ஏமாற்றத்துல முடியும். அப்படி என்றதை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், இப்ப என்ன ஆகுதுங்க? உடம்பே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு செட்டப் ஆயிக்கும். அப்போ கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருப்போம் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் பயணித்து, கடைசியில அது விரக்தியில், வெறுப்பில் முடியிற போது, இல்லற வாழ்க்கையும் பாதிக்கப்படும். அது அத்துமீறுகின்ற போது சமுதாயத்தில் இந்த குறைபாடுகளும் தவிர்க்க முடியாது. எனவே இன்றைக்கு கல்வியில எத்தனையோ கற்றுக் கொடுக்குறாங்க. உடல் கூறு கல்வி என்பது மிக மிக அவசியமானது. ஏன்னா உடம்ப வச்சு தானே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம். அப்ப உடலின் இயல்பு என்ன? ஹார்மோன்களுடைய செயல்பாடுகள் என்ன? அது எந்த வயதுல வருது? எந்த வயதுல போகுது? மற்ற ஹார்மோன்களுடைய இயக்க சேர்ப்பு என்ன? இதெல்லாம் தெரிந்து கொண்டு விட்டால் இல்லறத்தை சரியா முறைப்படுத்திக் கொள்ள முடியும். அப்போ தாம்பத்தியத்தில் அளவுக்கு அதிகமான ஒரு இன்பம் இருப்பதனால, அதை நாடுகின்ற இயல்பு உயிர்களின் இயற்கை நியதி என்றாலும் கூட, மற்ற ஜீவராசிகளுக்கு எல்லாமே சீசனல் பிரீடிங். ஒரு பருவத்தில் தான் அது இனவிருத்தி செய்யுமே தவிர, அதுக்கு அன்சீசனல் பிரீடிங் கிடையாது. எந்த ஜீவனுக்கும். மனிதனுக்கு மட்டும் தான் அன்சீசனல் பிரீடிங். வருஷம் பூரா குழந்தை பெத்துக்கலாம். வேற எந்த மாம்பழம் கூட சீசனல் தான் கிடைக்கும். வருஷம் பூரா கிடைக்காது. நுங்கு சீசனல் தான் கிடைக்கும். வருஷம் பூரா கிடைக்காது. அதே போல நாய்க்குட்டி, அது சீசனல் தான் குட்டி போடும். வருஷம் பூரா குட்டி போடாது. எல்லாத்துக்கும் விதிவிலக்கா வந்து அவசரப்படுற ஒரே ஜீவன் மனுஷன் தான். ஏன்னா நமக்கு அறிவு இருக்குது. ஆனா பயன்படுத்துவது இல்லை. அப்ப உடல் கூறு பற்றிய கல்வி ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். +2 வரைக்குமாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் கல்வி அவசியம். கற்காத மனிதன் இருக்கக்கூடாது. கல்வி இல்லாத மனிதன் இருந்தால் அவன் சமுதாயத்திற்கு ஒரு விஷக்கிருமி. தெளிவா புரிஞ்சுக்க. நல்லவனா இருக்க முடியாது. கல்வி இல்லை என்றால் அவன் சமுதாயத்திற்கு ஒரு விஷக்கிருமியாத்தான் இருப்பான். எனவே அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கல்வி அவசியம். சரி. இப்ப எண்ணத்தில் என்ன கணக்கு? எண்ணத்துல வரவு இருக்கா? 0. வரவே கிடையாது. எண்ணத்தில் செலவு மட்டுமே என்றாலும், இதுலயும் ஒரு கணக்கு இருக்கு. நல்ல எண்ணத்தில் உயிர் சக்தியின் செலவு குறைவு. தீய எண்ணங்களில் உயிர் சக்தியின் செலவு அதிகம். இப்போ சினம், கவலை எல்லாம் ஏன் வேண்டான்னு சாமி சொல்றாங்க? அதிகப்படியான உயிர் சக்தியை இறைக்கக்கூடிய ஒரு பாங்கு தான் கவலை, கோபம். இதுக்கு காரணம் ஆசை. எனவே எண்ணத்தின் மூலமாக அதிகப்படியான செலவும் செய்யலாம். சிக்கனமாவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். எப்படி பிக்ஸட் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்லி பூமி சுழற்சியினால் உயிர் சக்தி செலவாகுதுன்னு பார்த்தோமோ, அதே போல எண்ணம் அற்ற நிலை சாமானிய மனிதனுக்கு சாத்தியமில்லை. தவம் செய்பவர்களுக்கே 99% சாத்தியமில்லை. எங்கேயாவது ஒரு சில வினாடிகள் அப்படி எண்ணம் அற்று போகும். அந்த ஒரு பேரின்பத்தை தொடுவதற்காகத்தான் 30 நிமிஷம் உட்கார்ந்து தவம்னு உட்கார்ந்துருக்கிறோம். 30 நிமிஷம் யாரும் தவம் பண்றது இல்ல. முடியாது. சில வினாடிகளாவது, நிமிடங்களாவது எண்ணம் மற்ற நிலைக்கு போக முடியுமா என்ற முயற்சி, தேடல் தான் 30 நிமிடம்
செய்கின்ற தவ பயிற்சி. எனவே எண்ணங்களை கடந்து போவது சாத்தியம் இல்லை. அப்போ அதை நல்ல எண்ணங்களை வைத்துக் கொண்டால் செலவு குறைவு, தீய எண்ணங்கள் செலவு அதிகம். இப்படி உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம், இந்த 5லேயும் வரவு செலவு என்ற கணக்கு பார்த்து இதை எப்படி செலவை குறைத்து வரவை கூட்டுவதுன்னு பார்க்கணும். அதாவது செல்வந்தன் ஆகணும்னா அடிப்படையில சிக்கனம் இருக்கணும், அதிகமா சம்பாதிக்கணும். அப்பதானே பணக்காரன் ஆக முடியும். அதே போல உயிர் சக்தியில் செல்வந்தன் ஆனால்தான் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும், நிறைவாக இருக்கும். அப்ப உயிர் சக்தியை குறைவா செலவு செய்து அதிகமா சம்பாதிக்கணும், அப்பதான் பணக்காரன் ஆக முடியும் என்றால் என்ன வழிவகை? அந்த கணக்கை நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஒரு பேலன்ஸ் ஷீட் போடணும். எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு வரவா இருக்குது, நேற்று ரிசல்ட் என்ன, எல்லாம் கணக்கு பார்க்கணும். ஏன்னா உயிர் சக்தியின் இருப்பு தான் உடல் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி. இது மட்டுமல்ல, மன ரீதியான தன்னம்பிக்கை, தைரியம், இது எல்லாமே ஜீவாந்தத்தின் திணிவுதான் அடிப்படை. அதனால என்ன சொல்றாங்க, இளம் கன்று பயமறியாது சொல்றாங்க பாத்தீங்க. இளம் கன்று பயமறியாதும்பாங்க. எந்த ரிஸ்க்கும் எடுக்கிறதுக்கு தயாராப்பாங்க இளைஞர்கள். ஆனா 50 வயசு ஆகி போச்சுன்னா 100 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறவங்க எல்லாம் 50 வயசு ஆகும்போது 50 வயசுல 100 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுவாங்க. என்னையா அப்படி பறந்துகிட்டு இருந்தா அன்னைக்கு? அது அந்த வயசு, இப்ப முடியுதா? பயமா இருக்குன்றான். அப்போ ஜீவாந்தம் எவ்வளவு திணிவாக இருக்கிறதோ அதுதான் நம்முடைய தைரியமும், மன வளமும், உடல் நலமும். அதனால இறப்பு வரைக்கும் நமக்கு உயிர் சக்தி இருப்பு இருந்தால்தான் கடைசியில கூட ஒரு நிம்மதியான ஒரு சாவு கிடைக்கும். இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல படுத்து பெட்டுன்னு சொல்லுவாங்களே, படுக்கையிலேயே கிடக்குந்து, இன்னும் சொல்ல போனா கோமால போய் குடும்பத்திற்குள்ள எல்லாம் உயிரை வாங்கிட்டு சாவாங்க. இந்த சனியும் போயும் தொலைக்க மாட்டேங்குது, எந்திரிச்சு நிக்க மாட்டேங்குது, இது வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு நொந்து நூடுல்ஸா போற அளவுக்கு வாழ்க்கை சேர்ந்து போகும். அதனால உயிரின் கணக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அதான் வாழ்க்கை. சரி, இதுல சரியான உணவு உட்கொள்ளும் மூலமாக நாம பார்த்தோம். செலவை குறைத்து வரவை கூட்டிக் கொள்ளலாம். உழைப்பையும் முறைப்படுத்திக் கொண்டா அதுல செலவை சிக்கனமா பயன்படுத்திக்கலாம். உறக்கத்திலே தீய கனவு இல்லாமல் இருந்தால் அதிலே அதிகப்படியான உயிர் சக்தியை பெறலாம். தாம்பத்தியத்தை இந்திய கலாச்சாரத்திற்கு அல்லது இந்தியனுடைய தட்பவெப்ப நிலைக்கு சொல்ற போது மாதம் 2 முறை என்று ஒரு இலக்கணம் இருக்குங்க. ஒரு சித்திர பாடலில் தினம் 2 முறை, வாரம் 2 முறை, மாதம் 2 முறை, வருடம் 2 முறை என்று ஒரு கணக்கு இருக்கு. மாதம் 2 முறை, 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் இயல்பாகவே அந்த இளமை பருவத்தில் உடலுக்கு அந்த தூண்டுதல் ஏற்படும். இன்றைக்கு இந்த இலக்கணம் மீறி போவதற்கு காரணம் என்ன என்றால், திரைப்படங்கள் ஒரு முக்கியமான பங்கு, கவர்ச்சிகள். அப்ப இது எல்லாமே தூண்டப்படுகின்ற உணர்வுகள். 15 நாளுக்கு ஒரு முறை அல்லாமல் அதிகமான ஒரு உறவு ஏற்படுகிறது என்று சொன்னால் அது தூண்டப்பட்ட உறவுகளை தான் சேரும். இதுவே குளிர் பிரதேசங்கள், மேலை நாடுகளை பார்க்கிற போது வாரம் ஒரு முறை ஹெல்த்தி என்றாங்க அங்க கான்செப்ட்ல. ஸோ இப்படி அந்தந்த தேசத்தின் தேவைக்கு ஏற்ப, தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப 1 வாரத்துக்கு ஒரு முறையோ 2 வாரத்துக்கு ஒரு முறையோ என்ற ஒரு நியதி உண்டு. அதை பின்பற்றி விட்டால் எப்போதுமே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதை ஆரம்பத்திலேயே இதெல்லாம் முறைப்படுத்த வேண்டும். அதாவது 10, 15 வயசுல இருந்தே இந்த உயிரை பற்றிய, காமத்தை பற்றிய கல்வியெல்லாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது எப்படி முறைப்படுத்தி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற கற்பு ஒழுங்கையும் கற்பிக்க வேணும். இதுக்கு தகுந்தாற் போல அரசியல் அமைப்புகள் சமுதாய அமைப்புகள் எல்லாம் தேவையில்லாதவற்றை, புலன் கவர்ச்சியை தூண்டக்கூடிய செயல்பாடுகள்,
காட்சிகள் எல்லாம் அது அனுமதிக்க கூடாது. இப்படி எல்லாம் ஒரு முறை இருந்தால்தான் இதுல ஒரு அளவுமுறை காக்க முடியுமே தவிர, இல்லை என்றால் அது மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி. அது வள்ளுவரே சொல்லிட்டாரு, எல்லா புலன்களையும் மறைத்து கொள்ளக்கூடிய அல்லது செயல் இழக்க செய்யக்கூடிய ஒரே உறவு இந்த சிற்றின்பம் என்று வள்ளுவரே தீர்ப்பு வச்சுட்டார். ஸோ அதை வெல்லுவது சாமானிய மனிதனுக்கு சாத்தியம் இல்லை என்பதுதான் அனுபவம். அப்போ இதை ஆரம்பத்திலிருந்தே ஒரு கல்வியில கொடுத்து விட்டால் பிறகு அதுவே ஒரு பண்பாடாக மாறி போகும். அதே போல நல்ல எண்ணங்கள். சரி, அடுத்து இதை பெருக்கக்கூடிய வழிவகை உண்டா? இப்ப சிக்கனமா பயன்படுத்திக்கிறோம். அது போக எக்ஸ்ட்ரா ஏர்னிங் ஓவர் டைம் பார்க்குற மாதிரி வேறு எந்த வகையிலாவது உயிர் சக்தி பெருக்கிக் கொள்ள முடியுமா என்ற ஒரு தேடல் வருகின்ற போதுதான் நம்முடைய சித்தர் பெருமக்கள் காயகல்பம் என்ற பயிற்சி கண்டுபிடிச்சாங்க. உயிரின் வரவை பெருக்கும் வழி காயல்ப பயிற்சி. சரி, இது எப்படி இந்த பயிற்சி செய்யப்படுகிறது அப்படின்றதெல்லாம் சில கவிதைகளிலே சித்தர்கள் தந்திருக்கிறாங்க. மகர்ஷி அவர்கள் சில கவிதைகளை எழுதியிருக்கிறாங்க காயல்பத்தை பற்றி. இதுல ஒரு அற்புதமான பொதுவாக சொல்லக்கூடிய கவி, உரு தரித்த நாடியுள் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே என்று இருப்பையும் சிவத்தையும் சக்தியையும் மையப்படுத்தி, அதாவது இருப்பையும் ஆற்றலையும் மையப்படுத்தி அதே சாட்சியாக வைத்து இந்த உயிர் சக்தி எப்படி பெருக்கிக் கொள்ள முடியும் என்ற காயல்ப பயிற்சியை பற்றிய ஒரு 4 வரிகள் சித்தர் பாடலில் வருது. இப்போ உரு தரித்த நாடி, உரு தரிக்கின்ற நாடி எதுங்க? ப்ராஸ்டேட் கிளாண்ட். அங்கிருந்து தானே வீட்டு சக்தி வெளிப்பட்டு பெண்ணின் கருப்பைக்குள் போய் அது கருவாகி வளர்ச்சி பெற்று ஒரு குழந்தையாக பிரசவமாகிறது. அப்ப உரு தரிக்கின்ற நாடி என்றால் மூலாதாரத்தில் இருக்கின்ற ப்ராஸ்டேட் கிளாண்ட். அந்த நாடியுள் ஒடுங்குகின்ற வாயுவை, அது ஒடுங்கினால் ஒடுக்கணும் என்னங்க? இறுகுதல். அப்ப ஒடுங்கி இறுகுகின்ற போது அதனுடைய திணிவு அதிகமாகும். ஒடுக்கம் அடக்கம். அப்போ அடங்குகின்ற போது வேகம் குறையும். வேகம் குறைகின்ற போது நிறைய ஈர்க்கும். இப்போ விண் சுழல்கின்ற போது விலக்கு சக்தி அதிகமாகிறதுனால்தான் இன்னொரு விண்ணை தூர தள்ளி வைக்குது. இறைத்துகள் மெதுவா சுழல்வதனால தூரம் இல்லை. இறைத்துகள்களுக்கு இடையில் தூரம் இல்லை, ஆனா விண்களுக்கு இடையில் தூரம் இருக்கும். அதே போல நம் உடலிலே அந்த காந்த சக்தியின் திணிவு அதிகமாக ஆக அது அதிகமான ஜீவன் துகள்களை ஈர்த்து கொள்ளும். அப்ப உயிர் சக்தியை அப்படியே வச்சீங்கன்னா ஒரு உயிர் துகளுக்கும் இன்னொரு உயிர் துகளுக்கும் இடையில கேப் இருக்கும், தூரம் இருக்கும். இதை ஒடுக்கினீங்கன்னா உயிருடைய வேகம் குறையும். அந்த வேகம் குறைய குறைய அது இறைத்துகளாக ஒடுங்கும். அப்ப இறைத்துகளாக மாறுகின்ற போதுதான் அது திணிவு அதிகமாகும். அதனால் உருத்தரித்த நாடியுள் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரேல். இப்போ முதல்ல ஒரு டெக்னிக் இருக்குங்க. அந்த வாயு எப்படி ஒடுக்குவது என்பதுல ஒரு பயிற்சி இருக்கு. இது 2வது பயிற்சி என்னன்னா, கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரேல். கருத்துன்னா எண்ணம். அப்ப எண்ணத்தோடு இணைத்து கபாலம் மூளைக்கு கொண்டு போகணும். இதை செய்ய தெரிந்து விட்டால் விருத்தரும் பாலராவார். பலன் என்ன என்றால், வயோதிகர்கள் கூட இளமையாக இருக்கலாம், ஜீவாந்த திணிவோடு இருக்கலாம். மேனியும் சிவந்திடும், இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அப்ப 3 வரிகளில் 3 விஷயம். ஒன்று, அந்த உருத்தரித்த நாடில் ஒணுகுகின்ற வாயு, இது ஒரு பயிற்சி. கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரேல், இது ஒரு பயிற்சி. விருத்தரும் பாலராவார், மேனியும் சிவந்திடும், இது அதனுடைய பலன்கள். அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே, இது அனுபவம். இப்படி 4 வரிகளிலே 4 கோட்பாடுகளை அற்புதமாக சொல்லியிருக்கின்றார் சித்தர். இப்போ திணிவு பெற்ற உயிர்காந்த அலைகள், ஜீவாந்த அலைகள் தான். உயிர்காந்தம் என்றாலும் ஜீவாந்தம் என்றாலும் ஒன்றே தான்.
அது திணை பெறுகின்ற போதுதான் உயிர் அலைகளாக ஓடுகின்றன. எப்படி இறைத்துகள் திணை பெற்று வீணாகிறதோ அதே போல ஜீவாந்த துகள்கள் சேர்ந்து திணை பெற்றால் அது உயிர் ஆற்றலாக செயல்படும். சரி, இப்ப முதல்ல சொன்ன பயிற்சி என்ன? உருத்தரித்த நாடில் ஒடுங்குகின்ற வாயு. சரி, எப்படி இந்த வாயுவை ஒடுக்குவது? உருத்தரித்த நாடி, சரி, அதுல வாயுவை ஒடுக்குவது என்றால் எப்படி ஒடுக்குவது? அந்த பயிற்சி தான் அஸ்வினி முத்திரை. அஸ்வினி என்றால் குதிரை என்று அர்த்தம். இதுக்கு ஏன் அஸ்வினி முத்திரை என்று பேர் வச்சாங்க? இப்ப மின்சக்திக்கு மோட்டர் பவர் சொல்ற போது ஹெச்பி ஹார்ஸ் பவர் சொல்றோம். எலிபென்ட் பவர்னு ஏன் வைக்கல? டைனோசரஸ் பவர்னு ஏன் வைக்கல? அப்ப அதோடைய ஆற்றல் விட குதிரைக்கு ஆற்றல் அதிகம். ஏன்னா குதிரை நின்றுகிட்டே தூங்கும், யானை படுத்துரும். குதிரை படுத்தா படுத்ததுதான், எந்திரிக்காது. அப்போ எல்லா விலங்குகளிலேயும் ஆற்றல் மிக்கது என்றால் அது குதிரை என்பதனால தான் ஹார்ஸ் பவர் என்று மின்சாரத்தினுடைய அளவை குறிப்பதற்கும் ஒரு குறியீடு வச்சாங்க. உயிரின் சக்தியை குறிக்கின்ற போதும் அஸ்வினி முத்திரை என்று சித்தர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுக்குதான் அஸ்வமேத யாகம்னு நீங்க ராமாயணத்துல மகாபாரதத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அஸ்வமேத யாகம்னு என்னங்க? குதிரை கொண்டு வச்சு பூஜை பண்றதுன்னு அர்த்தமா? அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. அஸ்வமேத யாகம் என்றால் இந்த குண்டலினி சக்தி, உயிர் சக்தியை பெருக்கிக் கொள்கின்ற பயிற்சி. அப்ப 100 அஸ்வமேத யாகம் செய்தவன் எங்க போலாம்? இந்திரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு மகாபாரதத்துல ஒரு குறிப்பு இருக்கு. ஒரு அஸ்வமேத யாகம் செய்தது ராமாயணம். எதுக்கு? அவன் சக்கரவர்த்தி ஆனான் ராமன். 100 அஸ்வமேத யாகம் செய்தவன் இந்திரலோக பதவிக்கு போகலாம் அப்படின்னு போனா, அப்புறம் விழுந்துட்டவங்க போகல. ஸோ இப்படி கதைகளை ஏன் சொன்னாங்க அப்படின்னா, இந்த உயிர் சக்தி, வித்து சக்தியை கூட்டிக் கொள்வதற்கான பயிற்சி என்பதுதான் அஸ்வமேத யாகம் என்ற குறிப்பே தவிர, குதிரையை வச்சு பூஜை பண்ணா ஒண்ணும் நடக்காது. இப்போ இந்த அஸ்வினி முத்திரை எப்படி செய்யறோம்? இதுக்கு குதிரை பயிற்சி என்றும் தமிழ்ல சொல்லலாம். இப்போ குதிரை பயிற்சி செய்கின்ற போது சுருக்கி விரிக்கணும் அப்படின்றது இலக்கணம். அப்போ 5 வினாடிகளுக்கு, அதாவது 2 வினாடியை சுருக்கிறோம், 1 வினாடி இருக்கணும், 2 வினாடிகள் தானாக அது விலக தளர்த்தணும். அப்போ சுருக்குதல், பிடித்தல், தளர்த்துதல் 2 வினாடி, 1 வினாடி, 2 வினாடி, மொத்தம் 5 நிமிஷமா? 5 நிமிஷத்துக்கு 5 என்ன கணக்கு இது? 2 நிமிஷம் சுருக்கணும். 5 நிமிஷம், 5 நிமிஷத்துக்கு ஒரு பயிற்சி முதல் 10 முறை செய்தோம்னா 50 நிமிஷம் கணக்கு வரும். ஓஜஸ் மூச்சுக்கு ஒரு 10 வினாடி. அப்போ ஒரு 5 வினாடிங்க ஒரு அஸ்வினி முத்திரை. 10 அஸ்வினி முத்திரை 50 செகண்டுங்க, 50 வினாடி. அதான் 50 வினாடி. அப்புறம் 1 நிமிஷம். 1 நிமிஷத்துக்கு ஒரு பயிற்சி. 10 செகண்ட் வந்து ஓஜஸ் முத்திரை. ஆமாங்கய்யா. அப்போ வந்து 5 வினாடிக்கு ஒரு அஸ்வினி முத்திரை, 10க்கு 50 வினாடி, 10 வினாடி வந்து ஓஜஸ் மூச்சு. அப்போ 1 நிமிஷத்துக்கு ஒரு பயிற்சி. இப்போ காலையில 3 நிமிஷம், சாயந்தரம் 3 நிமிஷம். உணவு உண்கின்ற போது ஒரு ஒரு முறை காலையில ஒரு 3 முறை உணவுக்கு 3 நிமிஷம். தூங்குறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய பயிற்சியில 1 நிமிஷம். அப்படி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வருது? 15 வருதுங்களா? 3 இதுல ஒரு 3 6, உணவுக்கு 3 9, காஃபி டீ குடிக்கிற போது ஒரு 11, அப்போ ஒரு உறக்கத்தின் போது 1, 12, 14, 15 வரைக்கும் வரலாம் அதிகபட்சம். அது நீர் குடிக்கிறது, உணவுடைய பழக்கத்தை பொறுத்து. அது போக இந்த பயிற்சிகள் வரும். ஸோ இப்போ இந்த அசுரமுதை செய்யற போது
நரம்பு ஊக்கம் என்று சொல்லுவாங்க மகர்ஷி. எப்படின்னா, நீங்க குதத்தை சுருக்குகின்ற போது கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உடல் எல்லாமே ஒரு 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 ஈர்ப்பு விசை இருக்கிறத பார்க்கலாம். ஏதோ ஒன்று எல்லா உடலின் எல்லா பாகங்களிலிருந்தும் ஒரு ஈர்ப்பு விசை மையத்தை நோக்கி வருவதை நீங்க கவனிச்சு பார்க்கலாம். அப்படி ஆசனத்தை சுருக்கி கொஞ்சம் பிடிச்சு பாருங்க. ஏற்கனவே பயிற்சி செய்தவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஸோ இந்த ஆற்றல் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா திசுக்களிலிருந்தும் ஜீவானந்த சக்தி மையத்தை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. அப்படி ஈர்த்தால் அங்கு குவியும் இல்லையா? அதனால்தான் உருத்தரித்த நாடியுள் ஒடுங்குகின்ற வாயு ஏற்கனவே அங்க இருக்குது. இப்போ அசுரமுத்திரை சேரப்போது உடல் முழுவதும் எல்லா பக்கத்திலிருந்து ஆற்றல் மையம் நோக்கி ஈர்க்கப்படுகிறது. அப்போ மையத்தில ஏற்கனவே இருந்ததை விட அசுரமுத்திரை செய்த பிறகு ஆற்றல் கூடியிருக்கும். ஒடுங்குகின்ற வாயுவை. இப்போ அந்த ஏற்கனவே உள்ள ஸ்டாக் ஒண்ணு, இப்போ பயிற்சியினால் கூடுதலாக வந்தது. இப்ப என்னாகும்? அந்த திணிவு அதிகமாகுது இல்லையா? இதை எண்ணத்தோடு இணைத்து மேல கொண்டு போணும். இப்ப மேல கொண்டு போகணும்னு சொன்னாக்க, நம்ம உடம்பே ஒரு டியூப் தாங்க. இன்லெட் வந்து வாயு, அவுட்லெட் வந்து குதம். இப்ப இந்த 2யும் மூடினா தான் நீங்க வந்து உள்ள டிராவல் பண்ண முடியும். எனர்ஜி வந்து டிராவல் பண்ண முடியும். அதனால அசுரமுத்தை 10 முறை முடிந்த பிறகு ஓஜஸ் மூச்சு போடுற போது முதல்ல மூலபந்தம், 2வது நாக்கை மடிக்கிறோம், 3வது மூச்சை மூலகத்துல வச்சு அந்த ஆற்றோடு இணைத்துக் கொள்கிறோம், 4வது மூச்சு நேர மூச்சு இழுத்துறோம், 5வது மூச்சு இழுத்த உடனேயே மூலபந்தம் தானே ரிலீஸ் ஆயிரும். அந்த மூச்சை வந்து உடல் முழு பரப்பிக்கொண்டு வாய் வழியாக காற்று வெளிவிடணும். ஸோ இந்த 5 காரியங்களும் ஒரே சமயத்துல செய்வதற்கு கொஞ்சம் பழக்கம் வேணும். பழக்கம் இல்லைன்னா நம்ம காயல்பம் கத்துக்கிட்ட உடனே செய்வது ரொம்ப சிரமமா இருந்திருக்கும். பயிற்சி செய்ய செய்ய அதை இன்ஸ்டன்டா 5 காரியங்களையும் ஒரே சமயத்தில் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பக்குவம் பழக்கம் வந்துடும். இப்படி ஒவ்வொரு ஓஜஸ் மூச்சிலையும் என்ன நடக்குதுன்றது ஒரு முக்கியமான அடுத்த காரணம். அது என்ன ஓஜஸ் மூச்சு எப்படி மருத்துவ குணமாக மாறுகிறது அப்படின்றது கொஞ்சம் ஒரு விரிவான விளக்கம். அதை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள், மிக்க நன்றிகள் ஐயா. சிறப்பு. நல்ல ஆழமான விளக்கங்களை என்று கேட்டோம். இந்த ஜீவகாந்த வரவு செலவு கணக்கு, வாழ்க்கையே ஜீவகாந்த வரவு செலவு கணக்குன்ற நல்ல சிறப்பான விளக்கத்தை தந்தீர்கள் ஐயா, மிக்க நன்றிகள். இப்பொழுது நண்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவர்கள் அல்லது உங்கள் சிந்தனைகளை தெளிவுபடுத்த விரும்புவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். தனா ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஒரு சின்ன ஒரு கேள்வி சொன்னால், அந்த நீங்கள் சிந்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கல்வி என்பது அவசியம், கல்வி கற்றாத ஒரு விஷக்கிருமி என்று சொல்லி ஒரு கருத்து சொன்னீங்க. அது கொஞ்சம், அதாவது பெரும்பாலும் ரைட். என்னையா கல்வி கற்று அது நல்லவங்க இருக்காங்க. அது நான் பேசும்போதே டக்குன்னு அது ஸ்லிப் எனக்கு உள்ள தோணுச்சு. அப்படி இல்லையா? என்னன்னு சொன்னா, இந்த கல்வி கற்றவர்களே பல பேரை நான் பார்த்திருக்கேன் ஐயா. அதுவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அடிப்படை ஒரு மனிதனுடைய நல்ல குணம் இல்லை என்று சொன்னால் கல்வி வந்து அவனுக்கு அந்த கெட்டதை எப்படி கெட்டத்தனம் செய்ய முடியும் என்பதை டெவலப் பண்ணி கொடுத்துரும். அதனால இப்ப படிச்சவங்க நிறைய பேர் படிச்சவங்க எல்லாம் தான் இருக்கிறாங்க. இப்ப எல்லா துறைகள்லையும் அரசியலாகட்டும், நிர்வாகமாகட்டும், IAS, IPS எல்லாம் படிச்சவங்க தானே. ஆனா ஏன் நேர்மை இல்லை இல்லைங்களா? இருக்காங்க, நேர்மை உள்ளவங்க இருக்காங்க. இருந்தாலும் பல பேர் வந்து நேர்மை தவறு அரசியல்வாதிக்கு சல்யூட் அடிச்சுக்கிட்டு ஏதோ பழப்ப ஓட்டுறாங்க. ஆமையா, இல்ல நீங்க சொல்லிக்கொண்டு போகும்போது நான் அந்த வாழ்க்கை கேள்வி ஆமா நான்
அந்த வாழ்க்கை கல்வி இல்லாதவன் உண்மையில ஒரு விசாக்கிருமி தான் ஐயா. வாழ்க்கை கல்வி கொண்டவர். ரைட். அது நான் எந்த கோணத்துல அது சொன்னேன்னாங்க, இப்போ கீழ்த்தட்டு இந்த உழைப்பாளி இருக்கிறான் பாருங்கய்யா, அதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அடுத்தவனை துன்புறுத்துறோன்ற உணர்வு இருக்கிறது இல்ல, தான் செய்யற தொழில வந்து சிறப்பா செய்யணுன்றதுல ஒரு அக்கறை இருக்கிறது இல்ல, பணத்தை வாங்கி செலவு பண்ற ஒரு அக்கறை வந்து அந்த வேலையை நல்லா சொல்லி செய்து கொடுக்கணுன்ற ஒரு பொறுப்பு இல்லை. இது இங்க பல இடத்துல நான் பார்க்கிறேன். அப்போ அடுத்தவங்களுடைய பணத்தை வாங்கி நம்ம வந்து அவனுக்கு ஒரு காரியம் செய்து கொடுக்குறோம். அவனும் உழைத்து தானே பணம் வாங்கியிருப்பான். அப்போ அந்த தொழில் சுத்தமா செய்து கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம்? ஸோ அது வந்து அது மட்டும் இல்ல, அந்த தொழிலை செய்வதில் புரிந்து கொள்ளக்கூடிய நுட்பம் இல்லைங்க. என்ன சொன்னாலும் தலை ஆட்டுவானே தவிர அவன் என்ன செய்வானோ அதான் செஞ்சுட்டு போவான். இவங்களை வச்சு நம்ம ஒரு காரியத்தை செய்து வாங்குறதுக்கு ரொம்ப சிரமமான வேலை. ஏன்னா அந்த புரிதல் இல்லை. கல்வி என்பது என்னன்னா, நம்ம ஏதோ +2 படிக்கிறோம், டிகிரி படிக்கிறோன்றது இல்லைங்கய்யா. கல்வி என்பது புரிந்து கொள்ளக்கூடிய திறத்தை அதிகப்படுத்தும். அண்டர்ஸ்டாண்டிங் பவர். அதுதான் கல்வியுடைய அடிப்படை. நீங்க இலங்கை ஜெயராஜா சொல்லுவார், கல்வி என்பது என்னன்னா இந்த பம்ப் செட் மாதிரி. கிணத்துல தண்ணி இருக்கும், பம்ப் செட் ஃபிக்ஸ் பண்றோம். இந்த பம்ப் செட் உடனே தண்ணி வெளியேற்றுறோம்னா ஏத்தாது. இப்ப என்ன பண்றோம், வெளியிருந்து ஒரு பக்கெட் தண்ணி உள்ள ஊற்றணும். ஊற்றி அந்த ஃபுட்பால் வரைக்கும் தண்ணி ஊற்றி நிரப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மோட்டர் ஆன் பண்ணினீங்கன்னா தண்ணி முதல்ல நான் ஊற்றின தண்ணி வெளியே வந்துடும். அப்புறம் கிணத்து தண்ணி தொடர்ந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். அது போல நான் ஊத்துனமே ஒரு பக்கெட் தண்ணி, இது கல்வி. இது உள்ளே போய் நமக்குள் இருக்கின்ற அறிவை வெளிப்படுத்தணும் அப்படிம்பார். அற்புதமான உதாரணம் ஜெயராஜையா சொன்னது. அதுதான் அந்த சிறப்பை தருவது கல்வி. அதனால் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்ச கல்வி +2. அது படிச்ச பிறகுதான் அவன் வேற தொழிலுக்கே போகணும். அப்படி ஒரு விதி இருந்தா தான் எந்த தொழில் செய்தாலும் அதை வந்து அவன் புரிஞ்சுக்கிட்டு செய்ய முடியும். நீங்க ஒரு குப்பை ஆள்ற வேலையா இருந்தாலும் கூட அதையும் சுத்தமா செய்யக்கூடிய யாரும் பாருங்க, படிச்சும் சுத்தமா செய்வான். படிக்காதவன் சுகாதாரம் இருக்காது. அப்ப அவன் மூலமா அடுத்தவனுக்கு அந்த வியாதி பரவும். ஸோ இப்படி சில நல்ல இயல்பு இருக்கவன் தான் நல்லா வர முடியும். அந்த கருத்தை நான் பேசும்போதே எனக்கு உரைச்சது உள்ள சரியா வரலையே அப்படின்ட்டு. நீங்க கேட்டது சில நல்லதா போச்சுங்க. வாழ்க்கை வளமுடன். இன்னொரு சின்ன கேள்வி ஐயா, என்ன சொல்லி சொன்னால் கருத்து சொல்ல வேண்டும். நான் வந்து உங்கள்கிட்ட 47வது சிந்தனை வரை இடையில கேட்டுக்கொண்டு வேலையா விட்டுட்டு போயிட்டு முழுக்க கேட்க இல்லை. அப்ப நான் அதற்காக கேட்டினான். அதுல முக்கிய சொல்லி சொன்னால் காயகல்பத்தை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு இதுவரை காலமும் கேட்ட நாளில் இருந்து பெரிய சந்தேகம், அது பெரிய கன்ஃபியூஷனாக இருந்தது. அது நீங்கள் தெளிவாக கிளியர் பண்ணி கேட்ட உடனே என்னென்ன ஐயா, அந்த பொதுவாக இந்த காயகல்ப பயிற்சி செய்கிற பொழுது தயிர் கடைவது போல வித்துச்சாத்திய கடையப்பட்டு அதிலிருந்து அங்கே மேலே ஏற்றி கொண்டு போகிறோம் அப்படியான கருத்தெல்லாம் நான் அந்த ஆரம்ப காலத்தில் அதை கேள்விப்பட்டது. அப்போ நான் எனக்கு அடிக்கடி சிந்தனை இருந்தேன்னா, நான் அந்த வித்துச்சாத்தியை வந்து ஒரு திரவம் மாதிரி தான் அதை சிந்தனை செய்து அது தயிர் மாதிரி கடைஞ்சி அந்த 2 டியூப் இருக்கு, 2 மேலே போகும். அப்படி அதை பற்றியெல்லாம் பெரிய கன்ஃபியூஷன் இருந்தது ஐயா. சரிங்கய்யா. அது நீங்கள் மேல தெளிவாக அதில் என்ன சொல்லிச்சுன்னா, அதில் அந்த வித்துச்சத்தியை பற்றி விளங்கப்படுத்தும் பொழுது இந்த ஒரு விதையை வைத்து விளங்கப்படுத்தினீங்கள். காரணம் என்று சொல்லி சொன்னால் அது எனக்கு குயிக்காக புரிஞ்சுது. அதோட நீங்கள் எவ்வளோ நுணுக்கமாக ஆராய்ந்திருக்கிறது என்றதை பற்றியும் நான் யோசிச்சு பார்த்தேன். என்னன்னு சொன்னால், நான் இந்த ஒரு பேக்யார்டில் ஒரு சின்ன கார்டன் வச்சுக்கிறேன். அதில் வந்து இந்த சீடுகளை நடுகிறதுக்கு இந்த உதாரணமாக பார்த்தீங்களா, பீன்ஸ் நடுறதுன்னா ஒரு ஆராய்ச்சி சொன்னால் அதே அந்த வெறும் குயிக்காக அப்படி முளைக்க பண்ணுறதுன்னு சொல்லி, இப்போ சில சமயத்தில் அதை நீங்கள் இதை போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு 6 நாள் 7 நாள் அப்படின்னு எடுக்கும் அது. அப்போ அதை குயிக்காக அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படிலாம் செய்து தண்ணீரெலாம் உற வச்சு அது பிறகு அது எந்த பக்கம் தலைகளாக நட்டாலும் எந்த பக்கத்தால் நட்டால் ஃபாஸ்ட்டாக வருமோ அதுவும் பார்த்துருக்குறேன் நான். அப்படி பார்த்து இப்போ அதை பற்றி பிரிச்சும் பார்த்துருக்குறேன், முளை வரைக்கும் பிரிச்சும் பார்த்துருக்குறேன். அப்படி உள்ளுக்கு இருக்கிறது. அப்போ நீங்கள் எவ்வளவு நுணுக்கம் ஆராய்ந்தீங்கன்னு பார்த்தேன்னு சொன்னால், நீங்கள் சொன்ன அத்தனையும் அதில் இருக்குது. அதாவது வந்து அது நடுவர் வைக்கும் ஒன்று இருக்குது. அந்த சின்ன ஒரு அதுக்குள்ள நீங்கள் சொன்னீங்க, ஒரு கதை சொன்னீங்க. என்ன சொன்னால் பயோமேக்னெட்டிக் டொமைன். அப்போ இந்த கருத்தெல்லாம் சொல்லும் பொழுது பல தெளிவாக இருந்தது ஐயா.
அது வேலை தெளிவு. அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இதுக்கு முந்தின முறை அந்த காயகற்பத்தை பற்றி கேட்டாலும் அது ஏன் ஒரு தெளிவில்லாத ஒரு கன்விஷன்லாம் போய் கொண்டிருந்தது. இப்போதான் காயகற்பம்ன்றது வந்து உண்மையில் நான் என்னடையா உங்கள்கிட்ட சின்ன வரையும் கட்டாயம் வரவணும் கேட்கணும்னு இருந்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு அந்த இடையில போக வேண்டி வந்துட்டது. அது இப்போ ஐயா மிகவும் பெரிய தெளிவு. அடுத்தது என்னன்னு சொன்னால், இன்னொரு கருத்து சொன்னீங்க, இன்னொரு விஷயத்தில் என்னன்னு சொன்னால், இந்த ஒரு பிள்ளை உருவாகும் பொழுது அதை வந்து அந்த நட்சத்திரங்கள் தான் தீர்மானிக்கிறது. அப்படி சொன்னீங்க. அது சாத்திரமே சொல்லுவாங்க. ஆனால் அப்படி என்று இல்லை, அந்த கர்மவினே தான் இந்த நட்சத்திரங்களை உருவாக்குதுன்னு நட்சத்திரங்களை அந்த பொசிஷனை கொண்டு வர்றதுன்னு சொல்லி அப்படி நீங்க சொன்னீங்க. அப்படி பார்க்கும் பொழுது அப்ப எல்லாம் கர்மவினை தான். அப்படி இருக்கும் பொழுது நாம வந்து சாத்திரம் பார்க்க தேவையில்லை. அது ஒன்று. அடுத்து ஐயா அப்படி பார்க்கும்போது எல்லாம் கர்மவினை என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு இப்ப சொன்னீங்க அந்த ஜீவகாந்த அந்த உயிர் சக்தியை அதாவது சுவைப்பதற்கு 5 சொன்னீங்க. உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் அப்படி சொன்னீங்க. இப்ப நான் இதில் வச்சு என்னத்தை யோசிச்சு சொல்லி சொன்னால், உதாரணமா பாருங்க, இப்ப வந்து உணவண்டு எடுப்பான். உணவண்டு எடுத்தால் இப்ப என்னை எடுங்க, என்னுடைய வைஃபை எடுங்க. நான் வந்து உதைப்பொழி எத்தனையோ சிந்தனைகள்லாம் கேட்டு எல்லாம் தெரியும். அப்படி தெரிஞ்சாலும் இந்த உணவண்டு வரும் பொழுது அசிஸ்மெல்லாம் மறந்து சாப்பிட்டுறது, அது இப்பதான் பேருந்து யோசிக்கிறது. ஆனால் என்னோட வைவை கவனிச்சிருக்கிறேன் வந்து அவங்க வந்து ஒருக்கா பட்டா பேருந்து வேலை கவனமாக இருப்பாங்க. வேலை ஸ்ட்ரிக்டாக வடிவாக ஃபாலோ பண்ணி கொண்டு போவாங்க. அப்போ நான் யோசிக்கிறது எந்த பாட்டில் எந்த கர்மவினே என்ன விடுவதில்லை. அப்படி சில யோசனை வரும். அப்போ இதில் கேட்குறது என்னன்னு சொன்னால், இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கும் எங்களுக்கு கர்மவினை இருக்கணும். அப்படியா ஐயா? ஆமாங்க ஐயா. என்னையா? ஏன்னா சில வட்டில வந்து நம்ம தவறு தெரிந்த பிறகும் அது விலக முடியாம இருக்கிறதுக்கு இல்லையா? ஆமா. அது போல ஒரு நல்ல ஒரு கர்மவினை பதிவு இருந்ததுன்னு சொன்னா, நம்ம தவறுன்றதை விலக்கி விட்டுட்டு ஒரு ஒரு முறையான வாழ்க்கை வந்துருவோம். நீங்க பல பேர் பாருங்க, அவஸ்தை பட்டாலும் கூட அதை நிறுத்த மாட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உணவு எடுத்துக்கொள்ளுங்களேன். தேவையில்லாத உணவு எத்தனையோ இருக்கு. ஆனால் சுவைக்கு அடிமையாக போனா அந்த உணவை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம உடம்பு ஊர் விளைவிக்குன்னு தெரிஞ்ச பிறகு அது தவிர்ப்பதில் என்ன பெரிய சிரமம் இல்லைங்க. உணவு எல்லாம் பெரிய ஒரு அடிக்ஷன் அப்படின்றதுக்கு சில பேர் நினைக்கிறாங்க. அது மாதிரி அது ஒரு பெரிய என்ன சொல்றது, அதுல வெளிவர முடியாதபடிக்கு சாப்பிட்டு உட்கார்ந்தான் என்னால் கட்டுப்படுத்த முடியுது இல்லை அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. எல்லாத்துக்கும் திருத்தம் அப்படின்றது வருவதற்கு ஒரு கருமனை பயன் வந்து கொஞ்சம் சரியா இருந்தா தான் நம்ம வந்து ஆன்மீகத்திலையும் மேன்மை நோக்கி போக முடியுங்க. இப்போ 7 தலைமுறை சொல்றாங்க. முதல் தலைமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா புலன் சார்ந்த வாழ்க்கையா தான் இருக்கும். அவங்களுக்கு நல்ல சிந்தனைகள் கூட அறிவுக்கு எட்டாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அனுபவப்பட்டு வந்து ஒரு 3வது தலைமுறை கடந்து 4வது தலைமுறை வருகின்ற போதுதான் நல்ல கருத்துக்களை அவங்க வந்து சிந்திக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. அது பிறகுதான் 5வது தலைமுறை வந்துட்டாங்க வச்சுங்களேன். அதுல வந்து நல்ல பண்புகள் வந்துச்சுன்னா 5வது தலைமுறையில அவங்களுக்கு வந்து எந்த விதமான சலனம் இருக்காது. எந்த சூழ்நிலை எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்க தனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே செய்வாங்க. அது இல்லாத போது இங்க இந்தியா வந்து கற்பு அப்படி இப்படின்னு பெருசா பேசுறாங்க. இங்கதான் எத்தனை குறைபாடுகள் இருக்குது. ஆனா கற்பை பற்றி கவலைப்படாத அமெரிக்கா நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்க ஒழுங்காத்தான் இருக்குது. அப்ப ஏன் இங்க இத்தனை குற்றங்கள் அப்படின்னா, இங்க வந்து முறைப்படுத்தாத ஒரு அடக்குமுறை. இது அடக்குமுறை. இது வெடிக்கத்தான் செய்யுமே தவிர ஒழுக்கத்துக்கு வராது. அப்ப அவங்களுக்கு அந்த கல்வியை தரணும். இப்ப அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கால வந்து பிளஸ் மைனஸ் 2யும் கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தைகள் வந்து அடாலசன்ட் ஸ்டேஜ்னு சொல்லி தனியா வகுப்பு நடத்தி அவங்களுக்கு வந்து அந்த பால் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவா இதுல தவறுனா என்னென்ன விளைவுகள் வரும், கரெக்டா இருந்தா என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் தெளிவா சொல்லி யூ சூஸ் விச் எவர் யூ லைக் அப்படின்னு சுதந்திரத்தை அவங்க கையில் கொடுத்துட்றான். இப்ப அவங்க என்ன யோசிச்சு பார்க்குற போது யாரு கஷ்டப்படுறதுக்கு பிரியப்படுவாங்க? அப்ப இல்லை. இப்ப அங்க வந்து நீங்க டைவர்ஸ் அதிகமா இருக்குன்னு சொன்னாலும் கூட
அட் அ டைம் ஒரு கணவனோட தான் இருப்பாங்க. அந்த இன்னொரு இரட்டை தொடர்பு என்பது அங்கே இருக்காது. பிடிக்கலாம் டைவர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த அழுது போவாங்களே தவிர ஒருத்தர் கூட இருந்துகிட்டு சைடில் போகிறதெல்லாம் அங்கே இருக்காது. அப்போ என்ன அவங்களோட நோய்கள் வந்து குறைவாங்க. ஸோ இது மாதிரி வந்து நம்ம எதையும் சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்து எங்கே நல்லது இருக்கோ அதெல்லாம் நம்ம பயப்படுத்திக்கணும் சொன்னாக்க அந்த 4வது தலைமுறை ஸ்டார்ட் ஆகி 5-6 அது தூய்மை பெற்றுக்கொண்டே வரும். அப்போ 7வது தலைமுறையில் அவங்க வந்து பர்ஃபெக்ட் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் அடுத்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவதார புருஷர்களாக இருக்கும் என்பதான் சயின்ஸில் ஜெனடிக் சயின்ஸில் வந்து சொல்லக்கூடிய உண்மை. அதுவே தான் சயின்ஸுக்கு முன்பே தத்துவங்கள் சொன்ன ரகசியம். ஆனால் ஏன் கிருஷ்ணவர்மன் 8வது குழந்தையா பிறக்கணும் யோசிச்சு பார்த்தா கருத்து புரியும். ஒரு தெய்வீகமான குழந்தை பிறக்கணும் சொன்னா 7 தலைமுறைகளிலே அறம் சார்ந்து ஒழுக்கம் சார்ந்து வாழ்ந்திருக்கணும். எழுபிறப்பும் தெய்ய வைத்தேண்டா பழிப்பிறங்க பண்புடை மக்கட்பெறி. ஸோ இப்படி பல கருத்துக்களை நம்ம வந்து இணைச்சி யோசிச்சு பார்க்குற போதுதான் இந்த வாழ்க்கை வந்து எல்லாருமே நாம ஒரு பாதுகாப்பான இனிமையான வாழ்க்கை வாழணுன்றதுக்காகத்தான் நமக்கு முன்னாடி வாழ்ந்து அனுபவப்பட்டவர்கள் நமக்கு பாடத்தை கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ சயின்ஸ்ல மட்டுமே மக்கள் கத்துக்கிறாங்களே தவிர உடம்பை பத்தி கத்துக்கிறது இல்லை, வாழ்க்கையை பத்தி கத்துக்கிறது இல்லை, கர்மாவை பத்தி சுத்தமா தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க. அப்ப என்ன ஆகுது, சமுதாயம் போற போக்குல போற போது என்றைக்கும் மனித குலம் நிம்மதி வாழ முடியாதுங்க. இப்படியே தான் இருக்கும். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்கள் கையெழுத்துனீங்களா? ஆமாங்க ஐயா. நான் வந்து சரி லேட் ஆகுமான்னு சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணேன். பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. அந்த கருத்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த கடைசியாக நான் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணேன். நான் இதில் யூடியூப்ல சிவாயா புண்ணியத்தில் அப்புறம் மறுபடியும் போய் திருப்பி பார்த்துருவேன். இப்போ அந்த எழுமையும் அந்த சொன்ன கருத்து ரொம்ப பொருந்தி வருது. கிருஷ்ணர் வந்து 8வது குழந்தையா பிறந்ததுன்னா அந்த மகரிஷியும் சொல்றாரு, ஒரு கருத்து ஒரு எண்ணங்கள் வந்ததுனாக்கா அது சாகிறதுக்கு 7 பிறப்பு 140 வருஷம் ஆகும். அதுக்கு நடுவில் இன்னொரு தடவை அதை செஞ்சாலோ நினைச்சாலோ மறுபடியும் பிரதிபலிக்கின்றாரு. அது அருமையான ஒரு விஷயம் அது நீங்க சொன்னது. நான் கேட்டவரையில அந்த திருக்குறள் ஞாபகம் வந்தது. இங்க கல்வியை பத்தி சொன்னீங்க இல்லைங்களா? அதனாலதான் வள்ளுவர் கேர்ஃபுல்லா ரெண்டு பகுதியை சொன்னாரு. கற்க கசடர கற்பவை, அதுக்கப்புறம் நிறுத்தல கற்றபின் நிற்க அதற்கு தக. அது வந்து நிறைய பேரு நம்ம எவ்வளவு பேரு படிச்சவங்க அதை ஃபாலோ பண்றாங்க. சம்பாதிக்கிறதுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கும் தான் படிப்புன்னு நினைக்கிறாங்களே தவிர இந்த மகரிஷி சொன்ன 3 விதமான கல்வி, இந்த மொழிக்கல்வி, தொழில் கல்வி, அதுக்கப்புறம் அந்த ஒழுக்க பழக்க கல்வி, அதன்படி கற்று அதன்படி நின்னாதான் அந்த கல்வியினுடைய முழுமை கிடைக்கும். அப்புறம் ஜெயராஜா சொன்ன கருத்தும் நீங்க அது ரொம்ப சிறப்பது. அது மாதிரி வள்ளுவர் எல்லாத்துக்கும் சொல்லி இருக்காரு கேர்ஃபுல்லா. நம்ம அவன் அருளாலே அவன் தாள் பணிந்துன்ற மாதிரி அது இங்க கற்பது நல்லதை கற்றதை அதன்படி நிற்பதற்கும் அந்த கர்மாவும் அந்த இதுவும் துணை செய்யணும். ஏற்கனவே நம்ம அந்த நல்ல புத்தி இருக்கணும். நீங்க நான் கேட்டவரையில ரொம்ப நல்லா இருந்தது. நான் மிஸ் பண்ணதை நான் மறுபடியும் போய் யூடியூப்ல கேட்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இந்த உணவை பற்றி பேசுகின்ற போது நுங்கு மிக குறைந்த உயிர்ச்செலவிலே அதிக அளவு உயிர்ச்சத்தை விரைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய உணவு நுங்கு. அவ்வாறு அடுத்து தேங்காய் அதில் அவ்வாறு விளங்கப்படுத்தின போது கடைசியாக இந்த மாமிசம் வருகின்றது. மாமிசத்திலே செலவு அதிகம், வரவு குறைவு என்பது அது பூர்ணமாக புரிகிறது ஐயா. ஆனால் எனக்கு அதில் ஒரு கேள்வி என்னண்டா ஐயா, இப்போ இப்படித்தான் நானும் முந்தி யோசிச்சு வச்சிருந்தது. மாமிச உணவுகள் சமைப்பதற்கு
சிக்கலாக இருக்கும். நேரம் எடுக்கும் என்ற மாதிரி சமிபாடு கஷ்டப்படும் என்று சொல்லி. ஆனால் இன்னொரு கருத்தை நான் கேள்விப்பட்டேன். ஐயா சொல்கிறார்கள், இப்ப மனிதர்களுடைய இந்த சமிபாட்டு குடல் தாவர உண்ணிகளுக்கு குடல் பெரிது நீட்டானது, மாமிச உண்ணிகளுக்கு வைரஸ் வந்து குடல் சிறிது. அதுக்கு விஞ்ஞான ரீதியாக விளக்கம் சொல்லுகிறார்கள். இந்த தாவர உணவுகள் எடுக்கின்ற போது அந்த செல்லுலாய்ட்ஸ் போன்றவற்றை சமீபடுவதற்கு அதுக்கு நீண்ட நேரம் எடுக்கும். அதற்காக நீண்ட குடல். மாமிசம் வந்து ஏற்கனவே தாவரத்திலிருந்து பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. எனவே அதுக்கு அந்த அளவு தமிழ்நாட்டு வேலை குறைவு. அதனால மாமிச உண்ணிகளுக்கு குடல் சிறிது என்றும், அதனால வந்து குடல் தாவர உண்ணிகள் போன்று நீண்ட குடலாக இருக்கிறபடியாலை மனிதன் இயற்கை படைப்பிலை மாமிசத்தை உண்ணுவதற்காக படைக்கப்படவில்லை, தாவரத்துக்காக படைக்கப்பட்டது என்ற ஒரு கருத்து சொல்லுகிறார்கள். அதிலே அங்கே அப்ப மாமிசத்தை சமைப்பது இலகு என்ற கருத்து தான் அங்க வருது. குடல் சிறிதாக இருந்து இலகு என்ற அது இப்ப நீங்கள் சொன்னதும் நானும் அப்படித்தான் யோசிச்சிருந்தேன். மாமிசம் சமைப்பது சமைப்பதற்கு நீண்ட நேரம் எடுக்கும், சிக்கல் இருக்கும்னு சொல்லி. மாமிசம் வந்து சமைக்கிறதுக்கே நேரம் அதிகமா எடுத்துக்கிறது இல்லைங்கயா, இல்லைங்களா? மாமிசம் சமைக்கிறதுக்கே நேரம் அதிகமா எடுத்துக்கும். ரெண்டாவது வந்து நீங்க அனுபவத்திலே பாருங்கய்யா, நான் வந்து பேசிக்கலி நான்வெஜ்ஜா இருந்து அப்புறம் கன்வெர்ட் ஆயிட்டேன். அதுல வந்து நீங்க அசைவம் சாப்பிட்ற சண்டேஸ்ல வச்சுங்களேன், சண்டேஸ் அசைவம் சாப்பிட்டோம்னா திங்கக்கிழமை எழுந்திருக்கிறதுக்கே சோம்பலா இருக்கும். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த செரிமானத்துல வந்து நமக்கு ஹார்டு, அது நேரம் அதிகமாக எடுத்துக்கிறது ஒன்று, நமக்கு சக்தி கிடைக்காது 2. அப்போ காலையில புத்துணர்ச்சியோட எந்திரிக்க முடியாது, சோர்வு இருக்கும். அதுவே நீங்க வந்து எளிய உணவு சாப்பிட்டு பாருங்க, காலையில நேரத்துல டக்குன்னு எந்திரிச்சிடலாம். ஸோ உணவை பொறுத்து நம்முடைய உடலுடைய அந்த என்ன சொல்றது, அந்த புத்துணர்ச்சி வந்து அதிகமா இருக்கும். நீங்க குறைந்த உணவு சாப்பிட்றவங்க நல்லா சுறுசுறுப்பா நல்லா இருப்பாங்க. உணவு அதிகமாக எடுத்தாக்க புத்தி மந்தம் சொல்லுவாங்க பாருங்க. நீங்க அதிகமா சாப்பிட்றவங்க யாருமே புத்தி கூர்மையா இருக்க மாட்டாங்க. ஏன்னா காரணம் அது எது பாருங்க, அது வந்து சயின்ஸ் தான். நம்ம அதிகமா சாப்பிட்ற போது உடம்பு என்ன பண்ணுதுங்க, மற்ற வேலைகளுக்கு போகக்கூடிய எனர்ஜி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி வயிற்றுக்கு அனுப்பும். இதை செரிக்கணும் அப்படின்னு சொல்லி வயிற்றுக்கு அனுப்பும். அப்போ அடிக்கடி அதிகமாக சாப்பிட்டு இருந்தோம்னாக்க நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் வயிற்றுல இருக்குமே தவிர பிரெயினுக்கு போகாது. அதனால அதிகமாக சாப்பிடக்கூடியவர்கள், அசைவம் சாப்பிடக்கூடியவங்க எல்லாம் கொஞ்சம் மந்த புத்தி உள்ளவங்களா தான் இருப்பாங்க. அதுவே குறைவா சாப்பிட்றவங்க, வெஜிடேரியன் இருக்கிறவங்க வந்து ஷார்ப்பா இருப்பாங்க. நீங்க இந்த ஆராய்ச்சி போறவங்களாம் பாருங்களேன், எவ்வளவு உணவு சாப்பிட்றாங்கன்னு பாருங்களேன், குறைவா தான் இருக்கும். சயின்டிஸ்ட், மெய்ஞானிகள் எல்லாரும் உணவை குறைச்சுதான் அந்த நிலைக்கு போக முடியும். அந்த நுண்மையா போக போக மூளை செல்கள் வந்து யூனிவர்ஸோட லிங்க் ஆனதான் இயற்கையுடைய ரகசியங்களை வெளிப்படுத்த முடியும். அப்போ மெய்ஞானிகள் தத்துவ ரீதியா பேசுவாங்க, விஞ்ஞானிகள் அதை வந்து கருவிகளாக கணக்குகளாக எடுத்து காட்டுவாங்க. அப்ப 2 பேருமே அந்த ஞானம் தான், விஞ்ஞானம் மெய்ஞானம். அப்ப அந்த ஞானம் என்பது ஒன்றை கண்டெடுக்கக்கூடிய, தேடி இருக்கக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய அறிவுத்திறம். அப்ப அறிவுத்திறம் அதிகமாகணும்னு சொன்னாக்க இந்த உணர்ச்சி வேகம், உடல் வேகம் எல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். அதனால அதிகமா சாப்பிடக்கூடியவர்கள் வந்து நல்ல ஒரு புத்தி கூர்மை உள்ளவங்களாக இருக்க மாட்டாங்கன்றதுதான் ஒரு பொதுவான கருத்து. நான் கண்ட வரைக்கும் அப்படித்தான் பார்க்கிறேன். அதிகமா சாப்பிடக்கூடிய மாணவர்களை காட்டிலும் அளவா சாப்பிடுற மாணவர்கள் ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க. அது உண்மைதான ஐயா. அந்த
எனக்கு என்ன அந்த குடல் மனிதற்ற குடல் நூலாக இருக்கிறது மற்றும் சுருக்கமாக இருக்கின்றது கருத்தை அதை இந்த ஏன்னா அந்த ப்ராசஸ் வந்துங்க சில நாட்கள் ஆகுன்றாங்க. அதாவது நம்ம உண்ணுகின்ற உணவு அந்த கடைசியில சுக்கிலம் வருதும் இல்லைங்களா, நாளவிந்து அதுவாக மாறது 32 நாள் ஆகுதுன்ற மாதிரி எங்கேயோ படித்த ஞாபகம் எனக்கு. ஸோ நம்ம வந்து இந்த நம்ம உண்ணுகின்ற உணவு மலமாக மாறுவதற்கு மட்டும்தான் 3 மணி நேரம் 4 மணி நேரம்ன்ற சொல்ல கணக்கு இருக்கே தவிர அது எனர்ஜியா இருந்து பிரிச்செடுக்கணும்னு சொன்னாக்க 32 நாள் ஆகுதுன்னு சொல்லி எதுலயோ படிச்ச ஞாபகம் எனக்கு. நன்றி ஐயா, நானும் பார்த்துருக்கணும் அது ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இத்துடன் கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரம் குருவின் குரல் 48 காயக்கல்ப விளக்கங்களை ஆழமாக நமக்கு தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது குடும்பம், அவருடைய வேதாத்திரிய தொண்டு